விருந்தினரைச் சோதித்த அறிவு தொலைந்ததா? களவு போனதா? காவிரி ஆறு சலசலவென ஓடிக்கொண்டிருக்கும் செழிப்பான கிராமம் அது. தென்கரைனிக் கரை என்று அழைக்கப்பட்ட அந்த ஊரில் வானம் பார்த்த பூமியும் உண்டு, வற்றாத நதிநீர் பாயும் நஞ்சை நிலங்களும் உண்டு. எங்கு திரும்பினாலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள், காற்றில் அசைந்தாடும் தென்னை மரங்கள், சாலை ஓரங்களில் நிழல் தரும் ஆலமரங்கள் என இயற்கை அன்னை அங்கே தாராளமாக வாரி வழங்கியிருந்தாள். ஊரின் நடுவே உயர்ந்து நின்ற சிவன் கோயில் கோபுரம் அந்த ஊர் மக்களின் பக்தியையும் கலை உணர்வையும் பறைசாற்றிக் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு சிறிய அரண்மனை போலவே இருக்கும். முன்புறம் விசாலமான திண்ணை, உள்ளே நுழைந்தால் முற்றம், அதைச் சுற்றித் தாழ்வாரம், காற்றோட்டமான அறைகள், பின்புறம் பெரிய தோட்டம், மாட்டுத் தொழுவம் என்று வாழ்க்கை இயற்கையோடு இயைந்திருந்தது. மின்சாரமில்லாத அந்த நாட்களில் மாலையானால் ஏற்றப்படும் அகல் விளக்குகளின் ஒளியில் வீடுகள் ஜொலிக்கும் அழகு சொற்களில் விவரிக்க முடியாத தெய்வீக அம்சம். அத்தகையதொரு பாரம்பரியமான வீட்டில் வசித்து வந்தனர் முத்துவேலரும் அவருடைய இல்லத்தரசி சிவகாமியும். முத்துவேலர் அந்த ஊரின் பெரிய மிராசுதார். அவருக்கு சொந்தமான நிலங்களில் விளையும் நெல்லும் கரும்பும் அந்த ஊர் மக்களுக்கே உணவளிக்கும் அளவுக்கு போதுமானவை. அவர் குணத்தால் தங்கம். யாரேனும் உதவி என்று கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்லாத வள்ளல். ஆனால் சில சமயங்களில் அந்த நல்ல குணமே அவரை ஏமாற்றுபவர்களுக்கு சாதகமாகிவிடும். அவரைப் போலவே அல்லது அவரைவிட ஒரு படி மேலே புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டவர் அவருடைய மனைவி சிவகாமி ஒரு அன்னபூரணி. அந்த வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை உபசரிப்பதில் அவளுக்கு நிகர் அவளேதான். விடியற்காலையில் எழுந்து வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவால் பெரிய கோலம் இடுவாள். அந்த அழகிய கோலமே அந்த நாளின் மங்களகரமான தொடக்கத்தை அறிவிக்கும். பின்னர் குளித்து முடித்து நெற்றியில் குங்குமமிட்டு துளசி மாடத்தை சுற்றி வந்து வணங்குவாள். அவள் சமையலறையில் நுழைந்தால் போதும், சிறிது நேரத்தில் அந்த தெருவே மணக்கும் அளவுக்கு சமையல் தயாராகிவிடும். அம்மியில் அரைத்த மசாலா, ஆட்டுக்கல்லில் அரைத்த மாவு, விறகு அடுப்பில் சமைத்த சோறு என்று ஒவ்வொன்றும் தனி ருசி. ஆனால் சிவகாமி வெறும் சமையல்காரி மட்டும் அல்ல, அவள் அந்த வீட்டின் மந்திரி. முத்துவேலர் எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சிவகாமியிடம் ஆலோசிக்காம செய்ய மாட்டார். கணக்கு வழக்குகளை பார்ப்பது, வயல் வேலைக்கு ஆட்களை அனுப்புவது, சேமிப்பு தானியங்களை பராமரிப்பது என்று எல்லாவற்றிலும் அவளுக்கு ஒரு தனித்திறமை இருந்தது. அவளுடைய கண்கள் கூர்மையானவை. ஒரு விஷயத்தை பார்த்தவுடனேயே அதன் ஆழத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றல் அவளுக்கு இருந்தது. ஒரு நாள் உச்சி வேளை. சூரியன் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது. முத்துவேலர் திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது தூரத்தில் ஒருவர் நடந்து வருவது தெரிந்தது. அவர் தோளில் ஒரு அழுக்கு மூட்டை, கையில் ஒரு குடை, காலில் தேய்ந்து போன செருப்பு. முகத்தில் வழிந்த வியர்வையும் தளர்ந்த நடையும் அவர் வெகு தூரம் நடந்து வந்திருப்பதை உணர்த்தின. அவர் வீட்டு வாசலுக்கு வந்ததும் முத்துவேலர் எழுந்து சென்று வரவேற்றார். "வாருங்கள் ஐயா, வாருங்கள். வெயில் கொளுத்துகிறது. திண்ணையில் அமருங்கள்" என்று அன்போடு உபசரித்தார். வந்தவர் தன்னை சோமு என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். "ஐயா, நான் பக்கத்து ஜில்லாவைச் சேர்ந்தவன். வியாபார விஷயமாக வெளியூர் சென்றேன். வரும் வழியில் பணப்பை களவு போய்விட்டது. ஊர் போய்ச் சேர இன்னும் 2 நாட்கள் ஆகும். கையில் காசு இல்லை. பசியும் களைப்பும் வாட்டுகிறது. தங்களின் தர்ம சிந்தனையைப் பற்றி கேள்விப்பட்டுத்தான் இங்கே வந்தேன்" என்று தயக்கத்துடன் கூறினார். முத்துவேலர் உடனே, "அடடே, இது என்ன பெரிய விஷயம்? நம் வீட்டில் இல்லாததா? நீங்கள் முதலில் கை கால் கழுவிக்கொள்ளுங்கள். சிவகாமி, யாரெங்கே? மோர் கொண்டு வா" என்று குரல் கொடுத்தார். உள்ளிருந்து சிவகாமி ஒரு பெரிய செம்பு நிறைய நீர்மோர் கொண்டு வந்தாள். அதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் தட்டி போட்டு மணக்க மணக்க இருந்தது. சோமு அதை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தார். "அம்மா, தாகம் அடங்கியது. உங்கள் கைராசி அமிர்தம் போல் இருக்கிறது" என்று பாராட்டினார். சிவகாமி அவரை ஊடுருவி பார்த்தாள். அவளுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று சரியில்லை என்று சொன்னது. ஆனால் கணவர் விருந்தாளியை வரவேற்றுவிட்ட பிறகு மனைவி முகம் சுளிப்பது விருந்தோம்பல் தர்மத்திற்கு அழகல்ல. அதனால் புன்னகையுடன் அவரை வரவேற்று மதிய உணவு பரிமாறச் சென்றாள். வாழை இலை போட்டு சுடச் சுட சோறு, சாம்பார், ரசம், மோர், 2 வகை காய்கறிகள் என்று தடபுடலாக உணவு பரிமாறப்பட்டது. சோமு வயிறாரச் சாப்பிட்டுவிட்டு திண்ணையில் படுத்து உறங்கினார். மாலை நேரம் வந்தது. முத்துவேலர் வயல் பக்கம் சென்றிருந்தார். சிவகாமி கொல்லைப்புறத்தில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தாள். சோமு இன்னும் திண்ணையில் படுத்துண்டிருந்தார்.
சிவகாமி குளிக்கச் செல்லும் முன் தான் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச் சங்கிலியைக் கழற்றி குளியலறைக்கு வெளியே இருந்த ஒரு மாடக்குழியில் வைத்தாள். அந்தச் சங்கிலி அவளுடைய பாட்டி அவளுக்கு பரிசாக கொடுத்தது. அதில் பதிக்கப்பட்டிருந்த சிவப்பு நிறக் கற்கள் அந்த மாலை நேரத்திலும் ஜொலித்தன. குடித்து முடித்துவிட்டு மாற்று உடை அணிந்து வெளியே வந்த சிவகாமி மாடக்குழியை பார்த்தாள். அவளுடைய இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அங்கே வைத்திருந்த தங்கச் சங்கிலியை காணவில்லை. முதலில் அவள் நினைத்தது, ஒருவேளை கை தவறி கீழே விழுந்திருக்குமோ என்று. தரையில் தேடிப் பார்த்தாள். இல்லை. அருகில் இருந்த துணிகளுக்கு அடியில் பார்த்தாள். அங்கேயும் இல்லை. பதற்றம் அவளை தொற்றிக் கொண்டது. வீட்டில் வேறு யாரும் இல்லை. வேலைக்காரி அம்மணி கூட காலையிலேயே சென்றுவிட்டாள். கணவர் இன்னும் வரவில்லை. அப்படியானால் அவளுடைய சந்தேகம் திண்ணையில் படுத்துக் கொண்டிருந்த சோமுவின் பக்கம் திரும்பியது. குளியலறைக்குச் செல்லும் வழி திண்ணையைக் கடந்துதான் செல்ல வேண்டும். சிவகாமி குளிக்கும் சத்தம் கேட்டு சோமு உள்ளே வந்து அந்தச் சங்கிலியை எடுத்திருக்கக் கூடுமோ? மெதுவாக திண்ணைக்கு வந்தாள். சோமு ஆழ்ந்த உடக்கத்தில் இருப்பவர் போல் நடித்துக் கொண்டிருந்தாரோ அல்லது உண்மையாகவே உறங்கினாரோ தெரியவில்லை. அவர் அருகிலிருந்த அந்த துணி மூட்டை மட்டும் சற்று இடம் மாறி இருந்தது போல் தோன்றியது. சிவகாமிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் சங்கிலியை எடுத்தாயா என்று நேரடியாக கேட்பது எப்பேற்பட்ட அவமானம்! விருந்தினர் தெய்வம் என்று போற்றப்படும் கலாச்சாரத்தில் ஆதாரமில்லாமல் ஒருவரை கள்வன் என்று பழி சுமத்துவது பெரும் பாவம். ஒருவேளை அவர் எடுக்கவில்லை என்றால் அந்தப் பழிச்சொல் ஆயுளுக்கும் அழியாது. கணவர் முத்துவேலரிடம் சொன்னால் அவர் உடனே கோபப்பட்டு சோமுவை விரட்டி அடிப்பார் அல்லது சண்டையிடுவார். அதுவும் நியாயமல்ல. ஆனால் 5 பவுன் சங்கிலியை அப்படியே விட்டுவிடவும் முடியாது. அது வெறும் நகை மட்டுமல்ல, குடும்பத்தின் கௌரவம், முன்னோர்களின் நினைவு பரிசு. சிவகாமி சமையலறைக்குள் சென்று அமர்ந்தாள். அவளுடைய மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்யத் தொடங்கியது. திருடியது இவர்தான் என்று உறுதியாகத் தெரியாது. ஆனால் இவரைத் தவிர வேறு யாரும் எடுத்திருக்க வாய்ப்பில்லை. இவரை நேரடியாக கேட்கவும் முடியாது. அதே சமயம் இவர் நாளைக் காலையில் கிளம்பி விடுவார். அதற்குள் உண்மையை வரவழைக்க வேண்டும். அதுவும் அவர் மனம் புண்படாதவாறு நாசூக்காகச் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? அவள் சிந்தித்தாள். பல யோசனைகள் வந்தன. காவலர்களை அழைப்பதா? வேண்டாம், அது ஊர் முழுக்க பரவிவிடும். மிரட்டிப் பார்ப்பதா? அது நம் குடும்பப் பண்புக்கு அழகல்ல. அப்படியானால் அவரை தானாகவே உண்மையை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும், அல்லது அந்தப் பொருளை திருப்பிக் கொடுக்க வைக்க வேண்டும். திடீரென அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. மனித மனம் விசித்திரமானது. குற்றம் செய்தவனின் மனம் எப்போதும் பயத்தில் துடித்துக் கொண்டிருக்கும். அந்த பயத்தையே ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். இரவு வந்தது. முத்துவேலர் வீடு திரும்பினார். சிவகாமி அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. முகம் கழுவிவிட்டு வந்த கணவருக்கும் விருந்தினர் சோமுவுக்கும் இலை போட்டாள். இரவு உணவாக இட்லியும் காரச் சட்னியும் தயாராக இருந்தன. சாப்பிடும்போது சிவகாமி பேச்சைத் தொடங்கினாள். ஏங்க, இன்று மதியம் ஒரு விசித்திரமான கனவு கண்டேன் என்றாள் சிவகாமி சோமுவையும் கவனித்தவாறு. முத்துவேலர் இட்லியைச் சட்னியில் தொட்டுக்கொண்டே, என்ன கனவு சிவகாமி? பகல் கனவு பலிக்காது என்பார்களே என்று சிரித்தார். இல்லைங்க, இது நம் குலதெய்வம் காளியம்மன் சம்பந்தப்பட்ட கனவு. கனவில் அம்மன் வந்து, உன் கழுத்தில் இருக்கும் அந்த சிவப்புக்கல் சங்கிலியை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள். அது சாதாரண நகை இல்லை. அதில் ஒரு சக்தி இருக்கிறது. குடும்பத்தை சேராதவர்கள் தவறான எண்ணத்தோடு அதைத் தொட்டால் அது ஒரு பாம்பாக மாறித் தீண்டிவிடும், அல்லது தொட்டவர்களின் கையில் ஆறாத வடுவை உண்டாக்கிவிடும் என்று சொல்லி மறைந்தாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது என்று மிகத் தீவிரமாகச் சொன்னாள். இதை சொன்னபோது சோமுவின் கைகள் லேசாக நடுங்குவதை சிவகாமி கவனித்தாள். அவர் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சிவகாமியையே உற்றுப் பார்த்தார். முத்துவேலர், என்ன சிவகாமி, இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. அந்தச் சங்கிலி உன் பாட்டி தந்ததுதானே என்றார். சிவகாமி விடவில்லை. இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது. என் பாட்டி சொல்லியிருக்கிறார், அந்தச் சங்கிலிக்கு பல தலைமுறைகளாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று. நேர்மையானவர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும். ஆனால் கள்ள எண்ணம் கொண்டவர்களுக்கு அது யமனாக மாறும். போன வருடம் என் தங்கை அதை ஆசையாக அணிந்து பார்க்க கேட்டாள். நான் கொடுத்தேன். ஆனால் அவள் அதை திருப்பித் தரும்போது அவள் கழுத்தில் ஒரு பெரிய தழும்பு ஏற்பட்டிருந்தது. அவள் பயந்து போய், இனிமேல் இந்த நகையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். சோமு இப்போது வியர்க்கத் தொடங்கினார். அவர் முகத்திலிருந்த பதற்றத்தை மறைக்க முயன்று, அம்மா, தண்ணீர் என்று கேட்டார். சிவகாமி அவரவருக்கு தண்ணீர் கொடுத்தாள். அது மட்டுமல்ல, சிவகாமி தொடர்ந்தாள்.
இன்று மாலை நான் குடிக்கச் சென்றபோது அந்தச் சங்கிலியை மாடத்தில் கழற்றி வைத்தேன். குடித்துவிட்டு வந்து பார்த்தால் அதைக் காணவில்லை. எனக்கு பக்குன்னு ஆகிருச்சு. முத்துவேலர் பதறிப்போய், என்னது, காணவில்லையா? அப்போ உடனே தேட வேண்டாமா? யாராவது எடுத்திருப்பார்களா என்று சத்தமாக கேட்டார். சிவகாமி நிதானமாக, பதறாதீர்கள், நம் வீட்டில் வெளியாட்கள் யாரும் வரவில்லை. நம் விருந்தினர் ஐயா மட்டும்தான் இருக்கிறார். அவர் மகா யோகியர். அவர் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது அவர் பொய் சொல்லாதவர் என்று. அதனால் அவர் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை எலி அல்லது பெருச்சாளி இழுத்துச் சென்றிருக்குமோ என்று சந்தேகிக்கிறேன். நம் கொல்லைப்புறத்தில் நிறைய எலித்தொல்லை இருக்கிறதே என்றாள். சோமுவுக்கு மூச்சு முட்டியது. சிவகாமி தன்னை யோகியர் என்று புகழ்வது அவருக்கு முள்மேல் நிற்பது போல் இருந்தது. அதே சமயம் அந்த சங்கிலிக்கு மந்திர சக்தி இருப்பதாகச் சொன்னது அவரை பயமுறுத்தியது. அவர் திருடிய அந்த சங்கிலி இப்போது அவருடைய துணி மூட்டைக்குள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. சிவகாமி அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கினாள். எங்க, ஒருவேளை அந்தச் சங்கிலி எலி வலைக்குள் போயிருந்தால் கஷ்டம். ஆனால் நம் குலதெய்வம் நமக்கு வழி காட்டும். இன்று இரவு ஒரு சிறிய பரிகாரம் செய்யலாம் என்றாள். என்ன பரிகாரம்? முத்துவேலர் கேட்டார். சிவகாமி உள்ளே சென்று ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தில் நிறைய நெல்லை கொண்டு வந்து நடுக்கூடத்தில் வைத்தாள். இந்த நெல் போன வருடம் கோயில் நிலத்தில் விளைந்தது. இது சத்திய நெல். வீட்டில் தொலைந்த பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த நெல் இருக்கும் இடத்தில் தானாக வந்து சேரும் என்பது ஐதீகம். அல்லது யாராவது தெரியாமல் எடுத்திருந்தாலும் அவர்கள் மனது மாறி திருப்பிக் கொடுக்க நினைத்தால் இந்த நெல் குவியலுக்குள் அதை மறைத்து வைத்துவிடலாம். விடிவதற்குள் அந்தப் பொருள் கிடைத்துவிடும். அப்படி செய்பவர்களை அம்மன் மன்னித்து விடுவாள். ஆனால் விடிந்தும் பொருள் கிடைக்கவில்லை என்றால் நாளை காலை நான் ஜோசியரை வரவழைத்து மை போட்டு பார்க்கச் சொல்வேன். அப்போது திருடன் யார் என்று ஊருக்கே தெரிந்துவிடும். அப்புறம் அவர்கள் கதி அதோ கதிதான் என்று அழுத்தம் திருத்தமாகச் சொன்னாள். பிறகு சோமுவை பார்த்து, ஐயா, நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள். இன்று இரவு இந்த கூடத்திலேயே படுத்துக் கொள்ளுங்கள். காற்று வசதியாக இருக்கும். நாங்கள் உள்ளே அறையில் படுத்துக் கொள்கிறோம். விளக்கை அணைத்து விடுகிறேன். நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு கணவரை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். வீடு இருளில் மூழ்கியது. நடுக்கூடத்தில் அந்த பெரிய நெல் பாத்திரம் மட்டும் மங்கலான நிலவொளியில் தெரிந்தது. சோமுவுக்கு தூக்கம் வரவில்லை. அவருடைய மனம் அலைப்பாய்ந்தது. இந்த அம்மா சொல்வது உண்மையாக இருக்குமோ? அந்தச் சங்கிலிக்கு நிஜமாகவே மந்திர சக்தி இருக்குமோ? என் கையில் இதுவரை எந்த வடுவும் வரவில்லை. ஆனால் விடிந்தால் மை போட்டு பார்ப்பேன் என்கிறார்களே. ஜோசியர் வந்து என்னை காட்டிக் கொடுத்து விட்டால் இந்த ஊர் மக்கள் என்னை அடித்துத் துவம்சம் செய்து விடுவார்களே. இந்த மிராசுதார் வேறு நல்லவராகத் தெரிகிறார். இவரிடம் திருடியது தெரிந்தால் என் மானம் போய்விடுமே. நேரம் செல்லச் செல்ல அவருடைய பயம் அதிகரித்தது. திருடிய பொருளை வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க முடியாது போலிருக்கிறதே. பேசாமல் அந்த அம்மா சொன்னது போல இந்த நெல்பானைக்குள் போட்டுவிடலாமா? அப்படி செய்தால் காலையில் அவர்கள் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். நான் எடுத்தேன் என்று அவர்களுக்குத் தெரியாது. எலி இழுத்து வந்து போட்டது என்று நினைத்துக் கொள்வார்கள். நானும் தப்பித்துக் கொள்ளலாம். என் மானமும் பிழைக்கும். சோமு மெதுவாக எழுந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். எங்கும் அமைதி. மெல்லத் தன் துணி மூட்டையை திறந்தார். அந்த தங்கச் சங்கிலியை எடுத்தார். நிலவொளியில் அது மின்னியது. அதை எடுத்துக்கொண்டு பூனை போல் நடந்து அந்த நெல் பாத்திரத்தின் அருகே சென்றார். சங்கிலியை அந்த நெல் குவியலுக்குள் ஆழமாக புதைத்து வைத்தார். பிறகு ஒன்றும் அறியாதவர் போல் தன் படுக்கைக்குச் சென்று படுத்துக்கொண்டார். அப்போதுதான் அவருக்கு நிம்மதியாக தூக்கம் வந்தது. மறுநாள் காலை விடிந்தது. சூரியன் உதிக்கும் முன்பே சிவகாமி எழுந்துவிட்டாள். அவள் நேராக கூடத்துக்கு வந்தாள். சோமு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார். முத்துவேலரும் எழுந்து வந்தார். சிவகாமி, நகை கிடைத்ததா என்று பார்ப்போம் என்றார் முத்துவேலர். சிவகாமி அந்த நெல் பாத்திரத்தை நோக்கிச் சென்றாள். கைகளை உள்ளே விட்டு துடாவினாள். அடுத்த நொடி அவள் கையில் அந்த ஜொலிக்கும் சிவப்புக்கல் பதித்த தங்கச் சங்கிலி இருந்தது. சாமி, இதோ பாருங்கள், நகை கிடைத்துவிட்டது என்று சத்தமாகக் கூறினாள். அந்தச் சத்தம் கேட்டு சோமு திடுக்கிட்டு எழுந்தார். கண்களைக் கசக்கிக் கொண்டே, என்னம்மா, என்னாச்சு என்று கேட்டார். சிவகாமி அவரை பார்த்து புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் வெற்றியின் கர்வமோ ஏளனமோ இல்லை. மாறாக ஒரு தாயின் கனிவு இருந்தது. ஐயா, பாருங்கள், என் குலதெய்வம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. அந்த எலி நகையை இழுத்துக் கொண்டு வந்து இந்த நெல்பானைக்குள்ளேயே போட்டுவிட்டுச் சென்றிருக்கிறது. நல்ல வேளை அது வெளியிலே கொண்டு போகவில்லை. உங்கள் அதிர்ஷ்டம், நீங்கள் படுத்திருந்த இடத்திற்கு அருகிலேயே இது கிடைத்திருக்கிறது என்றாள். முத்துவேலர் ஆச்சரியத்துடன்,
அருடே, இது என்ன அதிசயம்! எலி நெல்பானைக்குள் நகையை போடுமா என்று கேட்டார். சிவகாமி கணவரை பார்த்து கண்ணை சிமிட்டினாள். எல்லாம் அம்மன் செயல்க. நம் வீட்டுக்கு வந்தத விருந்தினர் நல்லவர் என்பதால் அவர் இருக்கும்போதே நம் பொருள் நமக்கு கிடைத்துவிட்டது. ஐயா, நீங்கள் முகம் கழுவுங்கள், நான் காப்பி போட்டுத் தருகிறேன் என்றாள். சோமுவுக்கு தலை குனிந்தது. ஆனால் அதே சமயம் அவருக்கு பெரிய நிம்மதியும் ஏற்பட்டது. இந்த அம்மா எவ்வளவு புத்திசாலி! நான் தான் திருடினேன் என்று தெரிந்தும் என்னை காட்டிக் கொடுக்காமல் எலிமேல் பழி போட்டு என் மானத்தை காப்பாற்றிவிட்டார்களே என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார். அவருடைய கண்கள் பளபளத்தன. காலை சிற்றுண்டி முடிந்தது. சோமு கிளம்பத் தயாரானார். முத்துவேலர் அவருக்கு வழிச்செலவுக்கு கொஞ்சம் பணமும் ஒரு வேட்டி சட்டையும் கொடுத்தார். வேண்டாங்கய்யா, எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்கள் வீட்டில் கிடைத்த இந்த அன்னமும் அன்பும் போதும் என்று சோமு மறுத்தார். சிவகாமி அவர் அருகே வந்து ஒரு சிறிய பையில் கொஞ்சம் அரிசியும் மஞ்சளும் வைத்துக் கொடுத்தாள். ஐயா, இது பிரசாதம். இதை வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்கள் பயணம் பாதுகாப்பாக இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது தவறான வழியில் செல்லத் தோன்றும். அப்போது இந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். நேர்மைதான் எப்போதுமே நிம்மதியைத் தரும் என்று நாசூக்காகச் சொன்னாள். சோமு அந்த பையை வாங்கிக் கொண்டு அவர்கள் இருவரின் கால்களிலும் விழுந்து வணங்கினார். அம்மா, நீங்கள் என் கண்களைத் திறந்து விட்டீர்கள். இனி என் வாழ்நாளில் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று தழுதழுத்த குரலில் கூறினார். அவர் விடைபெற்றுச் சென்றபோது அவருடைய நடை முன்பை விடத் தெம்பாக இருந்தது. அமைதியின் வலிமையும் அறிவின் கூர்மையும். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் என் அருமை குழந்தைகளே, இன்று நாம் காணவிருக்கும் கதை சத்தம் போட்டு பேசினால்தான் வெற்றி என்று நினைக்கும் இந்த உலகத்திற்கு அமைதியின் வலிமையை உணர்த்தும் ஒரு ஆழமான கதை. இது வெறும் கற்பனை அல்ல, நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒரு துடி. ஆலமரத்தடியில் அமர்ந்து மாலை நேரத்து தென்றல் வீச பாட்டி வடை சுட்டுக் கொண்டே சொல்லும் கதையைப் போல இந்த கதையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம் தமிழ் மண்ணின் பெருமையையும் அறிவின் கூர்மையையும் ஆரவாரமில்லாத வெற்றியையும் இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும். வாருங்கள், காலச்சக்கரத்தில் ஏறி மின்சாரமும் இயந்திரங்களும் இல்லாத மனிதர்களின் அன்பும் பண்பும் மட்டுமே நிறைந்த அந்த பழங்காலத்திற்குச் செல்வோம். சோழ நாட்டின் வளமானதொரு நதிக்கரையோரம் செந்தாமரை குளம் என்றொரு அழகிய கிராமம் அமைந்திருந்தது. அந்த ஊரின் பெயருக்கேற்ப ஊரின் முகப்பிலேயே பெரியதொரு குளம். அதில் எக்காலத்திலும் நீர் வற்றுவதே இல்லை. குளமெங்கும் செந்தாமரை மலர்கள் பூத்துக் குலுங்கும் காட்சி காண்பவர் மனதை கொள்ளை கொள்ளும். அதிகாலை பொழுது அங்கே எப்படி விடியும் தெரியுமா? சேவல் கூவுவதற்கு முன்பே நம் ஊர் பெண்கள் எழுந்து விடுவார்கள். வைக்கோல் கூரை வேய்ந்த வீடுகளின் வாசலில் சாணம் தெளித்து மெழுகி பச்சரிசி மாவினால் கோலமிடுவார்கள். அந்த அரிசி மாவின் துகள்களை எறும்புகளும் சிறு பூச்சிகளும் உண்பதற்காகவே அவர்கள் அப்படிச் செய்வது வழக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னது போல சிறு உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவது நம் தமிழ் பண்பாடு அல்லவா? வீட்டின் கொல்லைப்புறத்தில் கட்டப்பட்டிருக்கும் பசுக்களின் அம்மா என்ற குரல் விடியலின் சங்கீதமாக ஒலிக்கும். உழவர்கள் ஏர்கலப்பையை தோளில் சுமந்து கொண்டு ஏலேலோ ஐலசா என்று பாடிக்கொண்டே வயல்வெளிக்குச் செல்வார்கள். அந்த ஊரில் எங்கு பார்த்தாலும் பசுமைதான். நெல் வயல்கள் காட்டில் அசைந்தாடும் காட்சி பூமித்தாய் பச்சைப்பட்டு உடுத்தி நடனமாடுவது போலிருக்கும். வரப்பு ஓரங்களில் நாரைகள் ஒற்றைக்காலில் தவமிருக்கும். வாய்க்காலில் ஓடும் நீர் சலசலவென சத்தமிட்டபடி பயிர்களின் தாகத்தை தணிக்க ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கிராமத்து வீடுகளில் சமையல் மணம் மூக்கை துளைக்கும். மண்பானையில் சோறு பொங்கும் வாசனை, அம்மியில் அரைத்த மசாலாவுடன் கொதிக்கும் குழம்பின் மணம், நெய்யில் வறுத்த அப்பளத்தின் சத்தம், இவையெல்லாம்தான் அந்த ஊரின் அடையாளம். மதிய வேளையானால் திண்ணையில் அமர்ந்து வெற்றிலைப்பாக்கு போட்டுக்கொண்டே ஊர் பெரியவர்கள் அரசியல் பேசுவார்கள். வழிப்போக்கர்கள் யாரேனும் வந்தால், வாங்க ஐயா, நுகங்கழுவி கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போங்க என்று உபசரிக்கும் பண்பு அந்த ஊர் மக்களின் இரத்தத்திலேயே ஊறியிருந்தது. அங்கு விருந்தினர் என்பவர் கடவுளுக்கு சமம். பசி என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுவதே அந்த கிராமத்தின் தர்மமாக இருந்தது. இப்படிப்பட்ட வளமான நாட்டை ஆண்டு வந்த மன்னரின் பெயர் வீரகேசரி. அவர் மிகுந்த வீரம் செறிந்தவர். வாள் வித்தையிலும் வேல் எறிவதிலும் அவருக்கு நிகர் அவரேதான். 100 யானைகளை தனி ஆளாக எதிர்கொள்ளும் வலிமை அவருக்கு உண்டு என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் மன்னருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அதுதான் கர்வம்.
தன்னைவிட அறிவாளி யாரும் இல்லை என்றும் தான் எடுக்கும் முடிவே சரியானது என்றும் அவர் உறுதியாக நம்பினார். அவையில் அமைச்சர்கள் நல்லுரை கூறினால் கூட அதை காது கொடுத்து கேட்க மாட்டார். என் வாளுக்கு இருக்கும் கூர்மை உங்கள் வார்த்தைகளுக்கு இல்லை என்று எள்ளி நகையாடுவார். ஒருநாள் மன்னர் வீரகேசரிக்கு விசித்திரமான ஒரு ஆசை தோன்றியது. தனது நாட்டின் அறிவுச் செல்வத்தை சோதிக்க விரும்பினார். ஆனால் வழக்கமான போட்டிகளைப் போல வாள் சண்டையோ மல்யுத்தமோ நடத்த அவர் விரும்பவில்லை. சபை கூடியது. அமைச்சர்கள், படைத்தளபதிகள், புலவர்கள் அனைவரும் மன்னரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மன்னர் சிம்மக்குரலில் அறிவித்தார், எனது அன்பு மக்களே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் எது? எது ரத்தம் சிந்தாமல் எதிரியை வீழ்த்தும்? எது சத்தமில்லாமல் சாம்ராஜ்யங்களை ஆளும்? இந்த கேள்விக்கு யார் சரியான பதிலை ஒரு வாரத்திற்குள் எனக்கு செயல்முறையில் விளக்குகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகளும் என் அமைச்சரவையில் முக்கிய பதவியும் வழங்கப்படும். ஆனால் தவறான பதில் சொல்பவர்கள் என் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இந்த பெதிட்ட அறிவிப்பு நாடு முழுவதும் முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. டும் 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 என்ற முரசின் சத்தம் கிராமங்கள் தோறும் எதிரொலித்தது. செய்தி பரவிய வேகத்தில் நாட்டின் பல மூலைகளிலிருந்தும் புலவர்களும் வீரர்களும் தத்துவ ஞானிகளும் தலைநகரை நோக்கி படையெடுத்தனர். முதல் நாள் ஒரு பெரும் படைத்தளபதி வந்தார். அவர் கையில் ஒரு மிகப்பெரிய இரும்பு கதாயுதம் இருந்தது. மன்னரே, இதுதான் உலகின் மிகப்பெரிய ஆயுதம். ஒரே வீச்சில் எதிரியின் தலையை சிதறடிக்கும் வலிமை இதற்கு உண்டு. சத்தம் போடாமல் இது யாரையும் கொல்வதில்லை என்றாலும் இதன் சத்தமே எதிரியை மிரள வைக்கும் என்றார். மன்னர் சிரித்தார். முட்டாளே, நான் கேட்டது இரத்தம் சிந்தாத ஆயுதம். நீ கொண்டு வந்திருப்பதோ வன்முறையின் சின்னம். வெளியே போ என்று விரட்டினார். அடுத்ததாக ஒரு பெரும் புலவர் வந்தார். அவர் கையில் ஓலைச்சுவடிகள் இருந்தன. மன்னரே, சொல்வன்மைதான் உலகின் பெரிய ஆயுதம். ஒரு கவிஞனின் பேனா முனையால் அரசை மாற்ற முடியும் என்று வாதிட்டார். மன்னர் குறுக்கிட்டார். வார்த்தைகள் சில சமயம் காயப்படுத்தும், சில சமயம் பொய் உரைக்கும். சொற்களால் போரை நிறுத்தலாம், ஆனால் சொற்களே போரை உருவாக்கவும் செய்யும். இது முழுமையான பதிலல்ல. நாட்கள் கடந்தன. பலர் வந்தார்கள், தோற்றார்கள். சிலர் விஷத்தை கொண்டு வந்தார்கள், சிலர் மந்திர தந்திரங்களை காட்டினார்கள். ஆனால் மன்னரின் கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. மன்னரின் கர்வம் இன்னும் அதிகரித்தது. என் நாட்டில் என்னை விட அறிவாளி யாருமில்லை என்பது நிரூபணமாகிவிட்டது என்று ஆணவத்துடன் கூறினார். செந்தாமரைக்குளம் கிராமத்தில் ஊரின் ஒதுக்குப்புறமாக ஒரு சிறிய குடிசை இருந்தது. அங்கே மாறன் என்ற குயவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் அமைதியானவன். அதிகம் பேச மாட்டான். அவன் பேசுவதை விட அவன் கைகள்தான் அதிகம் பேசும். களிமண்ணை குழைத்து சக்கரத்தில் வைத்து அவன் பானை செய்யும் அழகே தனி. அவன் செய்யும் பானைகள், சட்டிகள், சிலைகள் எல்லாம் உயிர் பெற்றதைப் போலிருக்கும். அவனது மனைவி பெயர் பூங்கொடி. அவள் பெயருக்கேற்றாற்போல மென்மையானவள், ஆனால் அறிவுக்கூர்மை மிக்கவள். ஒரு நாள் மாலை மாறன் தன் திண்ணையில் அமர்ந்து மண் பாண்டங்களை சரி செய்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த முரசறைபவன் மன்னரின் போட்டியைப் பற்றி அறிவித்துக் கொண்டே சென்றான். அதைக் கேட்ட பூங்கொடி கணவன் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னங்க, மன்னரின் இந்த அறிவிப்பை கேட்டீர்களா? உலகத்திலேயே பெரிய ஆயுதம் எது என்று கேட்கிறாராம். நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்றாள். மாறன் புன்னகைத்தான். பூங்கொடி, நான் சேற்றில் கை வைத்துப் பிழைக்கும் ஒரு ஏழை குயவன். அரசவை ஏறும் தகுதி எனக்கு ஏது? அதுவும் இல்லாமல் அங்கு நடப்பது அறிவாளிகளின் போட்டி. நாம் வேடிக்கை பார்ப்பதே மேல் என்றான். ஆனால் பூங்கொடி விடுவதாக இல்லை. அறிவு என்பது படித்து வாங்கிய பட்டத்தில் இல்லைங்க. அது அனுபவத்திலும் நிதானத்திலும் இருக்கிறது. தினமும் நீங்கள் இந்த மண்ணோடு பேசுகிறீர்கள். சத்தமில்லாமல் இந்த களிமண்ணை அழகான சிலையாக மாற்றுகிறீர்கள். உங்கள் அமைதிக்கு ஒரு வலிமை உண்டு. மன்னரின் கேள்விக்கான விடை உங்களிடம் இருக்கிறது என்று என் உள்மனம் சொல்கிறது. தயவு செய்து செல்லுங்கள் என்று வற்புறுத்தினாள். மனைவியின் நம்பிக்கையும் அவரது கண்களில் தெரிந்த ஒளியும் மாறனை யோசிக்க வைத்தன. மறுநாள் விடியற்காலையில் பூங்கொடி கட்டிக் கொடுத்த புளியோதரையையும் கொஞ்சம் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மாறன் தலைநகரை நோக்கி நடக்கத் தொடங்கினான். வழி நெடுகிலும் இயற்கை அவனுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. அடர்ந்த காடு, வானுயர்ந்த மரங்கள் சூரிய ஒளியையே மறைத்திருந்தன. அங்கே அமைதி குடிக்கொண்டிருந்தது. திடீரென ஒரு புலி உருமும் சத்தம் கேட்டது. பறவைகள் சிதறி ஓடின. அந்த உருமல் சத்தம் பயத்தை உண்டாக்கியது. ஆனால் சிறிது தூரம் சென்றதும்
ஒரு பெரிய ஆலமரம் தெரிந்தது. அதன் விழுதுகள் மண்ணில் ஊன்றி அமைதியாக அசையாமல் நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தடியில் பல விலங்குகள் நிழலுக்காக தஞ்சம் புகுந்திருந்தன. புலியின் சத்தம் பயத்தை தந்தது, ஆனால் மரத்தின் அமைதி பாதுகாப்பை தந்தது. மாறன் இதை கூர்ந்து கவனித்தான். மேலும் நடக்கையில் ஒரு நதியைக் கடந்தான். நதி ஆர்ப்பரித்து ஓடியது. கரையிலிருந்த பாறைகளின் மீது மோதி நுரை தள்ளியது. ஆனால் அந்த நதியின் ஆழத்தில் நீர் எந்தச் சலனமுமின்றி அமைதியாக இருந்தது. மேலே ஆர்ப்பாட்டம், உள்ளே அமைதி. ஆழம் அதிகமானால் அமைதி அதிகமாகும் என்று மாறன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இயற்கையே அவனுக்கு விடையைச் சொல்லிக் கொடுப்பது போலிருந்தது. நீண்ட பயணத்திற்குப் பிறகு மாறன் தலைநகரை அடைந்தான். அரண்மனை வாசலில் நின்ற காவலர்கள் அவனை தடுத்தார்கள். ஏய், அழுக்கு வேட்டி, கையில் மண்பானை, நீ எங்கே உள்ளே செல்கிறாய்? இது பிச்சை எடுக்கும் இடமல்ல என்று அதட்டினார்கள். மாறன் பணிவாக கைகூப்பினான். ஐயா, நான் பிச்சை எடுக்க வரவில்லை, மன்னரின் கேள்விக்கு விடை சொல்ல வந்திருக்கிறேன் என்றான். காவலர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். நாட்டிலுள்ள பெரும் பண்டிதர்களே தோற்று ஓடிவிட்டார்கள், நீயா விடை சொல்லப் போகிறாய்? போய் உன் வேலையைப் பார் என்று கேலி செய்தனர். ஆனால் மாறன் நகரவில்லை. அவன் கண்களிலிருந்த உறுதி காவலர்களை யோசிக்க வைத்தது. இறுதியில் மன்னரின் ஆணைப்படி யாரையும் தடுக்கக்கூடாது என்பதால் அவனை உள்ளே அனுமதித்தனர். சபை நிரம்பி வழிந்தது. தங்கச் சிம்மாசனத்தில் மன்னர் வீரகேசரி அமர்ந்திருந்தார். வைரங்களும் வைடூரியங்களும் பதித்த அவரது கிரீடம் ஜொலித்தது. அவையிலிருந்த அனைவரும் பட்டுச்சட்டை அணிந்து வாசனை திரவியங்கள் பூசி அமர்ந்திருந்தனர். அவர்கள் நடுவே வியர்வை நாற்றத்துடனும் களிமண் ஒட்டிய ஆடையுடனும் மாறன் நடந்து சென்றான். அவையைப் பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டது. ஆனால் தன் மனைவி பூங்கொடியின் முகம் நினைவுக்கு வந்ததும் அவன் மனம் தெளிந்தது. மன்னர் மாறனை ஏளனமாக பார்த்தார். நீயா என் கேள்விக்கு விடை சொல்லப் போகிறாய்? உன்னை பார்த்தால் எழுத்தறிவற்றவனைப் போலிருக்கிறாயே என்றார். அவையே சிரித்தது. மாறன் எதுவும் பேசவில்லை. அவன் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய மூட்டையை பிரித்தான். அதிலிருந்து 2 பொருட்களை எடுத்தான். ஒன்று நன்கு சுட்ட ஒரு சிறிய மண் பானை, மற்றொன்று ஈரமான களிமண் உருண்டை. மன்னர் கோபமானார். என்ன இது வேடிக்கை? நான் கேட்ட கேள்வி என்ன, நீ காட்டுவது என்ன? என் நேரத்தை வீணடிக்காதே என்று கத்தினான். மாறன் அப்போதும் வாய் திறக்கவில்லை. அவன் மெதுவாக அந்த சுட்ட மண்பானையை தரையில் ஓங்கி அடித்தான். தமார் என்ற பெரிய சத்தத்துடன் அந்த பானை சிதறி உடைந்தது. சில்லுகள் நாலாபுறமும் தெரித்தன. அந்தச் சத்தம் அவையையே அதிர வைத்தது. மன்னரும் அமைச்சர்களும் திடுக்கிட்டனர். ஒரு நிமிடம் அங்கு அமைதி நிலவியது. உடைந்த பானையின் துண்டுகள் குப்பையாக கிடந்தன. அடுத்து மாறன் அந்த ஈரமான களிமண் உருண்டையை எடுத்தான். அதைத் தரையில் வைத்தான். தன் கைகளால் அதை மெதுவாக வருடினான். எந்தச் சத்தமும் இல்லை. அவன் விரல்கள் அந்த மண்ணில் நடனமாடின. சில நொடிகளில் அந்த உருண்டை ஒரு அழகான சிறிய அகல் விளக்காக மாறியது. அவன் அதை மன்னரிடம் காட்டினான். பின்னர் தான் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து ஒரு விதையை எடுத்தான். அதையும் அந்த விளக்குக்கு அருகில் வைத்தான். இப்போது மாறன் முதன்முறையாக தலை நிமிர்ந்து மன்னரை பார்த்தான். ஆனால் வாயை திறக்கவில்லை. சைகையால் மன்னரை விளக்கின் அருகே அழைத்தான். மன்னர் குழப்பத்துடன் கீழே இறங்கி வந்தார். மாறன் ஒரு குச்சியில் தீயை பற்ற வைத்து அந்த அகல் விளக்கை ஏற்றினான். அந்தச் சிறிய ஜோதி அந்த பெரிய சபையையே வெளிச்சமாக்கியது. பின்னர் அந்த உடைந்த பானை ஓடுகளைச் சுட்டிக்காட்டினான். இப்போது மாறன் பேசத் தொடங்கினான். அவனது குரல் மென்மையாகவும் ஆனால் உறுதியாகவும் இருந்தது. மன்னனரே, முதலில் நான் உடைத்த பானை சத்தத்தை உண்டாக்கியது. அது அழிவின் அடையாளம். கோபம், போர், அகங்காரம் எல்லாமே அந்த உடைந்த பானையைப் போன்றது. அவை வரும்போது பெரிய சத்தம் இருக்கும், ஆரவாரம் இருக்கும். ஆனால் இறுதியில் மிஞ்சுவது கூர்மையான, யாரையும் காயப்படுத்தும் குப்பைகள் மட்டுமே. அதுதான் சத்தத்தின் இயல்பு. ஆனால் அடுத்து நான் செய்த இந்த அகல் விளக்கை பாருங்கள். இதை உருவாக்கும்போது எந்தச் சத்தத்தமும் இல்லை. ஆனால் இது இருளை விரட்டும் ஒளியைத் தருகிறது. இந்த விதை, இது மண்ணுக்குள் புதைந்து மௌனமாகத் தன்னைத்தானே உடைத்துக்கொண்டு ஒரு பெரிய விருட்சமாக வளர்கிறது. ஒரு காட்டை உருவாக்கும் வல்லமை இந்தச் சிறிய விதைக்குள், ஆழ்ந்த அமைதிக்குள் இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி, எது இரத்தம் சிந்தாமல் எதிரியை வீழ்த்தும்? எது சத்தமில்லாமல் சாம்ராஜ்யங்களை ஆளும்? அதற்கான விடை, மௌனம் கலந்த பொறுமை மற்றும் அன்பு.
என் கோபம் கத்தியை விட கூர்மையானது என்று நீங்கள் நினைத்தால் அதைவிட கூர்மையானது எதிரியின் கோபத்தை எதிர்கொள்ளும் எனது அமைதி. கத்துபவனை விட அமைதியாகச் சிந்திப்பவனே உலகை ஆளுகிறான். சத்தம் போடுபவன் தன் சக்தியை இழக்கிறான். அமைதியாக இருப்பவன் சக்தியை சேமிக்கிறான். படைப்பது எப்போதும் அமைதியில்தான் நிகழ்கிறது. அழிப்பதுதான் சத்தத்துடன் நிகழ்கிறது. ஒரு தாயின் கருவில் குழந்தை வளர்வதும் அமைதியில்தான். ஒரு விதை மரமாவதும் அமைதியில்தான். ஞானி தெளிவு பெறுவதும் அமைதியில்தான். எனவே மௌனமே உலகின் மிகப்பெரிய ஆயுதம். அது எதிரியை வெல்வதை விட எதிரியையே நண்பனாக்கும் வல்லமை கொண்டது. மாறன் பேசி முடித்ததும் அவையில் நிசப்தம் நிலவியது. உண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு அமைதி. மன்னர் வீரகேசரி அந்த அகல் விளக்கையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் கலங்கின. இத்தனை நாள் தான் கொண்ட கர்வமும் தனது சத்தமான பேச்சுகளும் எவ்வளவு அர்த்தமற்றவை என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு சாதாரண குயவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை ஒரு பிடி மண்ணைக் கொண்டு விளக்கிவிட்டானே என்று வியந்தார். மன்னர் தனது அரியணையிலிருந்து இறங்கி மாறனின் கைகளை பற்றிக் கொண்டார். நண்பரே, நீ வெறும் குயவன் அல்ல, நீயே உண்மையான ஞானி. என் அகங்காரம் என்ற பானையை உடைத்து என் மனதில் அறிவு என்ற விளக்கினை ஏற்றிவிட்டாய். நீ சொன்னது சரிதான். வாளின் சத்தத்தை விட விளக்குத் திரியின் அமைதியான சுடருக்குத்தான் இருளை விரட்டும் சக்தி உண்டு. மன்னர் வாக்களித்தபடி 1000 பொற்காசுகளை மாறனுக்கு வழங்கினார். ஆனால் மாறன் பணிவுடன், மன்னரே, இந்த பொற்காசுகள் எனக்கு வேண்டாம். என் கிராமத்தில் உள்ள ஏழை மாணவர்களின் கல்விக்கு இதை பயன்படுத்துங்கள். எனக்கு என் உழைப்பும் என் குடிசையுமே போதும் என்றான். மன்னர் நெகிழ்ந்து போனார். கேட்டதை விடச் சிறந்த பாடம் கற்றுக்கொண்டேன் என்று கூறி மாறனை பல்லக்கில் ஏற்றி மேளத் தாளங்களுடன் அவன் கிராமத்திற்கு அனுப்பி வைத்தார். மாறன் ஊர் திரும்பியதும் பூங்கொடி அவனை இன்முகத்தோடு வரவேற்றாள். நடந்ததைக் கேட்டு அவள் மகிழ்ந்தாள். அந்தச் சம்பவத்திற்குப் பிறகு மன்னர் வீரகேசரி முற்றிலும் மாறிவிட்டார். போர்களை குறைத்து மக்களின் நலனில் அக்கறை செலுத்தினார். சத்தமாக பேசுவதை விடுத்து ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினார். சோழ நாடு முன்பை விடச் செழிப்படைந்தது. நீதி. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? வெறும் சத்தமும் ஆரவாரமும் வெளிவேஷமும் ஒருபோதும் வெற்றியின் அடையாளங்கள் ஆகாது. ஆற்றில் வெள்ளம் வரும்போது சத்தம் அதிகமாக இருக்கும், ஆனால் அது அழிவைத்தான் தரும். ஆனால் ஆழமான கடல் அமைதியாக இருக்கும், அதுவே உலகைத் தாங்கும். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது கோபத்தில் கத்துவதை விட அமைதியாக சிந்தித்துச் செயல்படுவதே புத்திசாலித்தனம். வெற்று பாத்திரம்தான் அதிகம் உருளும், நிறைந்த குடம் தழும்பாது. அறிவும் பண்பும் நிறைந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார்கள். அமைதி என்பது பலவீனமல்ல, அது அடக்கி வைக்கப்பெருக்கும் பேராற்றல். எனவே நாமும் அந்த மாறனைப் போல தேவையற்ற சொற்களைத் தவிர்த்து செயலில் திறமையை காட்டுவோம். அன்பாலும் அமைதியாலும் இந்த உலகத்தை வெல்வோம். நன்றி. இந்த கதை உங்கள் அரண்மனையில் மறைந்த மர்மப் பெட்டி. முன்னொரு காலத்தில் சோழ வளநாட்டைச் சார்ந்த ஒரு பகுதியை மன்னர் குலோத்துங்கன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவர் வீரத்தில் மட்டுமல்ல, விவேகத்திலும் சிறந்தவர். அவரது அரண்மனை மிக பிரம்மாண்டமானது. அதில் எண்ணற்ற ரகசிய அறைகளும் சுரங்கப்பாதைகளும் இருந்தன. ஒருநாள் மன்னர் தனது சபையை கூட்டினார். கையில் ஒரு விசித்திரமான கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட சிறிய பெட்டியை வைத்திருந்தார். அதில் விந்தையான குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. மன்னர் கூறினார், அமைச்சர்களே, வீரர்களே, இந்த பெட்டி என் பாட்டனார் எனக்கு தந்தது. இதில் ஒரு மாபெரும் ரகசியம் உள்ளது. ஆனால் இதை திறப்பதற்கான சாவி என்னிடம் இல்லை. இதை உடைக்காமல் சேதப்படுத்தாமல் யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பெட்டிக்குள் இருக்கும் பொக்கிஷம் சொந்தமாகும். மேலும் அவர்களுக்கு என் படையில் தளபதி பதவியும் வழங்கப்படும். இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் பரவியது. பலரும் முயற்சி செய்தார்கள். முதலில் வந்தான் ஒரு மல்யுத்த வீரன். அவன் தன் பலம் முழுவதையும் பிரயோகித்து பெட்டியை திறக்க முயன்றான். பெட்டி அசையக்கூட இல்லை. அடுத்து வந்தான் ஒரு சிறந்த கொல்லன். அவன் பலவிதமான கருவிகளைக் கொண்டு அந்த பெட்டியின் பூட்டு அமைப்பை ஆராய்ந்தான். அரசே, இதில் சாவித்துவாரமே இல்லை. இது ஏதோ மந்திரப் பூட்டு என்று தோல்வியை ஒப்புக்கொண்டான். நாட்கள் வாரங்களாயின. பெட்டி அரண்மனை நடுக்கூடத்தில் ஒரு மேஜை மீது வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அரண்மனைத் தோட்டத்தை பராமரிக்கும் மாறன் அங்கு வந்தான். அவன் கைகள் மண்ணோடு இருந்தன. அவன் மன்னரை வணங்கி, அரசே, நான் ஒரு முறை முயற்சி செய்யலாமா என்று பணிவுடன் கேட்டான். சபை சிரித்தது. மன்னர் புன்னகையுடன் அனுமதித்தார்.
மாறன் அந்த பெட்டியை கையில் எடுத்தான். அதைச் சுற்றும் முற்றும் பார்த்தான். அதில் செதுக்கப்பட்டிருந்த குறியீடுகளை தன் விரல்களால் தடவிப் பார்த்தான். அது ஒரு தாமரை மலர் சூரியனைப் பார்த்து கூவுவது போன்ற சித்திரம். மாறன் யோசித்தான். அவன் தினமும் செடிகளோடு பழகுபவன். அவன் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அரண்மனை முற்றத்திற்கு வந்தான். உச்சி வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. பெட்டியிலிருந்த அந்த தாமரை சித்திரம் நேராக சூரிய ஒளியில் படும்படி வைத்தான். எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சில நொடிகள் கழிந்தன. சூரிய வெப்பம் அந்த உலோக சித்திரத்தில் பட்டதும் கிளிக் என்ற மெல்லிய சத்தம் கேட்டது. அந்த தாமரை இதழ்கள் விரிந்து கொடுக்க பெட்டியின் மூடி தானாகத் திறந்தது. அரண்மனையே அதிர்ச்சியில் உறைந்தது. பலம், தொழில்நுட்பம் என எதுவும் செய்ய முடியாததை இயற்கையின் அறிவும் கூர்மையான கவனிப்பும் செய்து முடித்தது. மன்னர் மகிழ்ச்சியுடன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கச் சொன்னார். உள்ளே தங்கம், வைரம் எதுவும் இல்லை. ஒரு பழைய ஓலைச்சுவடி இருந்தது. அதில் பொறுமையும் இயற்கையை கூர்ந்து கவனிக்கும் திறனுமே ஒருவனின் உண்மையான பலம் என்று எழுதியிருந்தது. மன்னர் குலோத்துங்கன் மாறனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி வாக்களித்தபடி அவனுக்கு தளபதி பதவியையும் தகுந்த சன்மானத்தையும் வழங்கினார். நீதி. சில சமயங்களில் சிக்கலான பிரச்சனைகளுக்குத் தீர்வு மிக எளிமையான விஷயங்களில் மறைந்திருக்கும். பொறுமையும் கூர்மையான கவனிப்பும் அதை வெளிக்கொண்டு வரும். பாஞ்சால நாட்டின் பொன்மழை. முற்காலத்தில் பாரத கண்டத்தின் வடக்கே கங்கையும் யமுனையும் வளப்படுத்திய தேசங்களுக்கு இணையாக தென்னகத்தில் புகழ்பெற்று விளங்கியது பாஞ்சால நாடு. அந்நாட்டின் தலைநகரான மணிமாடபுரம் விண்ணை முட்டும் கோபுரங்களாலும் அகலமான வீதிகளாலும் எப்போதும் ஒலிக்கும் வணிகர்களின் ஆரவாரத்தாலும் நிரம்பி வழிந்தது. பாஞ்சால நாட்டை அருள்மொழிவர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் தர்மத்தின் வழி நடப்பவன், குடிமக்களை தன் குழந்தைகளாக பாவிப்பவன். அவனது ஆட்சியில் நீதி தவறவில்லை, நெறி பிறழவில்லை. ஆனால் இயற்கை அன்னை மட்டும் ஏனோ பாஞ்சால நாட்டின் மீது கோபம் கொண்டிருந்தாள். கடந்த 3 ஆண்டுகளாக பாஞ்சால நாட்டில் மழை பொழியவில்லை. வானம் பார்த்த பூமியாகிய விவசாய நிலங்கள் வறண்டு வெடித்துக் கிடந்தன. ஒரு காலத்தில் பச்சை பசேலென கண்ணுக்கு குளிர்ச்சியாக விரிந்திருந்த வயல்வெளிகள் இன்று புழுதி பறக்கும் பாலைவனமாக மாறிக்கொண்டிருந்தன. ஆறுகளில் நீர்வரத்து நின்று போனது. ஏரி குளங்கள் வற்றிப்போய் ஆங்காங்கே குட்டைகளில் தேங்கியிருந்த சேற்று நீரில் மீன்கள் தூளிக் கொண்டிருந்தன. கால்நடைகளுக்கு தீவனமில்லை. குடிமக்களுக்கு குடிக்கத் தண்ணீர் கிடைப்பதே அரிதாகிவிட்டது. தானிய களஞ்சியங்கள் காலியாகிவிட்டன. அண்டை நாடுகளிலிருந்து அதிக விலை கொடுத்து தானியங்களை வாங்கி மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருந்தார் மன்னர் அருள்மொழிவர்மன். இதனால் அரச கருவூலம் வேகமாக கரைந்து கொண்டிருந்தது. அரண்மனை உப்பரிகையில் நின்றபடி வறண்டு கிடக்கும் தன் நாட்டை பார்த்த மன்னரின் கண்கள் கலங்கின. என் ஆட்சியில் என்ன குறை கண்டா இறைவா? என் மக்கள் படும் துயரத்தைக் காண உனக்கு கண்ணில்லையா என்று வானத்தை பார்த்து மனம் உருகி வேண்டினார். அவர் செய்யாத பரிகாரங்கள் இல்லை, நடத்தாத யாகங்கள் இல்லை. நாட்டின் தலைசிறந்த அந்தணர்களைக் கொண்டு வருண பகவானை வேண்டி பெரும் வேள்விகள் நடத்தப்பட்டன. ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி நவக்கிரக சாந்திகள் செய்யப்பட்டன. ஆனால் வானம் கருணை காட்டவில்லை. மேகங்கள் திரண்டாலும் அவை பாஞ்சால நாட்டின் எல்லையை கடந்து சென்றுவிடுமே தவிர ஒரு துளி நீரை கூட சிந்தாது. மக்கள் கூட்டம் கூட்டமாக நாட்டை விட்டு வெளியேறத் தொடங்கினர். மன்னர் நல்லவர்தான், ஆனால் நம் விதி கெட்டுவிட்டது என்று புலம்பியபடி தங்கள் உடைமைகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு பிழைப்புத் தேடி அண்டை நாடுகளை நோக்கி நடந்தனர். இந்த திருஷ்யம் மன்னரின் நெஞ்சில் ஈட்டியாகப் பாய்ந்தது. ஒரு நாள் மன்னர் அருள்மொழிவர்மன் அரசவையில் கவலையுடன் அமர்ந்திருந்த போது வாயிற்காவலன் வந்து வணங்கினான். அரசே, பொதிகை மலையிலிருந்து ஒரு முனிவர் வந்திருக்கிறார். தங்களைக் காண விரும்புகிறார் என்றான். உடனே அழைத்து வா என்றார் மன்னர். சடைமுடியும் மர உரியும் தரித்த அந்த முனிவரின் கண்களில் ஒரு தீர்க்கமான ஒளி இருந்தது. அவர் பெயர் அகத்தியன். இவர் புராண அகத்தியர் அல்ல, அதே பெயர் கொண்ட ஒரு ஞானி. மன்னர் எழுந்து சென்று அவரை வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்தார். முனிவரே, என் நாடு படும் துயரத்தை தாங்கள் அறிவீர்கள். இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்று கைகூப்பித் தொழுதார் மன்னர். முனிவர் புன்னகைத்தார். அருள்மொழி, இயற்கை எப்போதும் காரணமில்லாமல் தண்டிப்பதில்லை. உன் முன்னோர்கள் செய்த தவறுக்கு இப்போது நீங்களும் உங்கள் மக்களும் பிராயச்சித்தம் அனுபவிக்கிறீர்கள் என்றார். மன்னர் அதிர்ச்சியடைந்தார்.
என் முன்னோர்கள் செய்த தவறா? அவர்கள் தர்மம் தவறாது ஆட்சி செய்தவர்களாயிற்றே. முனிவர் தொடர்ந்தார். ஆம், அவர்கள் தர்மம் தவறவில்லை. ஆனால் இயற்கையை பேணத் தவறினார்கள். ஒரு காலத்தில் பாஞ்சால நாட்டில் பொன்மழை பொழிந்தது என்று கேள்விப்பட்டிருப்பாய். அது வானத்திலிருந்து பொழிந்த தங்கக் காசுகள் அல்ல. 50 ஆண்டுகளுக்கு முன்பு உன் பாட்டனார் ஆண்ட காலத்தில் இந்த நாட்டில் 10க்கும் மேற்பட்ட பெரிய நதிகள் ஓடின. நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருந்தன. நிலத்தடி நீர் பொங்கி வழிந்தது. மக்கள் விவசாயத்தில் செழித்து செல்வம் கொழித்தது. அந்தச் செழிப்பையே பொன்மழை என்று அழைத்தார்கள். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது? செல்வம் பெருகப் பெருக மக்கள் இயற்கையை மறந்தார்கள். காடுகளை அழித்து நகரங்களை விரிவுபடுத்தினார்கள். ஆறுகளின் கரைகளை ஆக்கிரமித்து மாளிகைகள் கட்டினார்கள். ஏரிகளை தூர்வார மறந்தார்கள். நீர்நிலைகள் சுருங்கி ஆக்கிரமிப்புகளால் அழிந்து போயின. நீரை சேமிக்கத் தவறிய நாட்டின் மீது வருண பகவான் கோபம் கொண்டதில் வியப்பில்லை. இப்போது நீ அனுபவிக்கும் வறட்சி பல வருடங்களாகச் செய்த தவறின் விளைவுதான். முனிவரின் வார்த்தைகள் மன்னரின் கண்களை திறந்தன. யாகங்களாலும் பூஜைகளாலும் மட்டுமே மழையை கொண்டுவர முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். இதற்கு என்ன பரிகாரம் சுவாமி என்று கேட்டார் மன்னர். பரிகாரம் உன் கையில்தான் இருக்கிறது அரசே என்றார் முனிவர். இனி வானத்தைப் பார்த்து வேண்டுவதை நிறுத்து. பூமியைப் பார். அழிந்து போன ஏரிகளையும் குளங்களையும் மீண்டும் உயிர்ப்பி. தூர்ந்து போன வரத்து கால்வாய்களை சீரமை. காடுகளை மீண்டும் உருவாக்கு. நீரை சேமிக்க கற்றுக்கொள். எப்போது உன் நாடு நீரை தேக்கி வைக்கும் தகுதியைப் பெறுகிறதோ அப்போது வானம் தானாக கருணை காட்டும். முனிவர் விடை பெற்றார். மன்னர் அருள்மொழிவர்மனுக்குள் புதியதொரு வேகம் பிறந்தது. மறுநாளே அரசவையில் அவசர கூட்டம் கூட்டப்பட்டது. அமைச்சர்கள், படைத்தளபதிகள், நகரப் பிரமுகர்கள் அனைவரும் வந்திருந்தனர். மன்னர் சிம்மக் குரலில் பேசினார். என் அன்பு மக்களே, இத்தனை நாள் நாம் வானத்தைப் பார்த்து அழுது கொண்டிருந்தோம். இனி நம் உழைப்பால் பூமியை குளிர வைப்போம். நமது முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற நீர்நிலைகளை நாம் பாழாக்கிவிட்டோம். அவற்றை சீரமைப்பதே நமது முதல் கடமை. மன்னரின் கட்டளைகள் பறந்தன. அரச கருவூலத்தில் எஞ்சியிருக்கும் செல்வம் முழுவதும் நீர்நிலைகளை சீரமைக்கப் பயன்படுத்தப்படும். அரண்மனைப் பணிகளும் கோவில் திருப்பணிகளும் உடனடியாக நிறுத்தப்படுகின்றன. நாட்டிலுள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவர்கள் செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் தினமும் சில மணி நேரம் ஏரி தூர்வாரும் பணியில் ஈடுபட வேண்டும். படையிலுள்ள வீரர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் ஏந்துவார்கள். முதலில் மக்கள் தயங்கினார்கள். பட்டினியால் வாடும்போது எப்படி வேலை செய்வது என்று முணுமுணுத்தார்கள். ஆனால் மன்னனரே முதல் ஆளாகத் தன் கிரீடத்தை கழற்றி வைத்துவிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு ஒரு ஏரிக்கரையில் மண்வெட்டியுடன் இறங்கினார். மன்னனே களத்தில் இறங்கியதைக் கண்ட மக்கள் மெய் சிலிர்த்தனர். அவர்களின் சோர்வு பறந்தோடியது. நம் மன்னருக்காக, நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக என்ற முழக்கத்துடன் மக்கள் வெள்ளம் ஏரிகளை நோக்கிப் பாய்ந்தது. பாஞ்சால நாடே ஒரு போர்க்களம் போல மாறியது. ஆனால் அது இரத்தம் சிந்தும் போர்க்களம் அல்ல, வியர்வை சிந்தும் போர்க்களம். நாடெங்கும் இருந்த ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டன. பல ஆண்டுகளாக மேடாகிப் போயிருந்த குளங்களில் மீண்டும் ஆழம். நாடெங்கும் இருந்த ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டன. பல ஆண்டுகளாக மேடாகிப் போயிருந்த குளங்களில் மீண்டும் ஆழம் உண்டாக்கப்பட்டது. கரைகள் பலப்படுத்தப்பட்டன. ஆறுகளிலிருந்து ஏரிகளுக்கு நீர் வரும் கால்வாய்களில் மண்டிக் கிடந்த செடி கொடிகள் அகற்றப்பட்டன. முதியவர்கள் மரத்தடியில் அமர்ந்து களைப்படைந்தவர்களுக்கு நீர், மோரும் கஞ்சியும் வழங்கினார்கள். பெண்கள் மண்ணை கூடைகளில் சுமந்து கரையில் கொட்டினார்கள். இளைஞர்கள் பாறைகளை உடைத்து மதகுகளை சீரமைத்தார்கள். குழந்தைகள் கூட தங்கள் பிஞ்சு கைகளால் சிறு கற்களை பொறுக்கி போட்டார்கள். 3 மாதங்கள் இரவு பகலாக இந்த பணி நடந்தது. வெயில் சுட்டெரித்தது. மக்களின் உடல் கருத்தது. கைகள் காய்த்தன. ஆனால் அவர்களின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை ஒளிர்ந்தது. நாட்டின் மிகப்பெரிய ஏரியான் ராஜகம்பீரத் தடாகம் பல வருடங்களுக்குப் பிறகு அதன் முழு கொள்ளளவை எட்டியது போல தூர்வாரப்பட்டிருந்தது. அதன் நடுவே இருந்த மண்டபம் இப்போது தெளிவாகத் தெரிந்தது. பணிகள் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்தன. ஆரி மாதம் பிறந்தது. வழக்கமாக காற்று பலமாக வீசும் காலம். ஆனால் இம்முறை காற்றில் ஒரு மாறுதல் தெரிந்தது. ஒரு நாள் மாலை
மன்னர் அரண்மனை உப்பரிகையில் நின்று கொண்டிருந்தார். மேற்கே வானம் சிவந்திருந்தது. திடீரென்று குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. அதில் ஈரப்பதம் இருந்தது. மண்ணின் மனம் நாசியை துளைத்தது. மன்னர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அங்கே கருமேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன. இத்தனை ஆண்டுகளாக பாஞ்சால நாட்டை ஏமாற்றிச் சென்ற அதே மேகங்கள் இம்முறை ஒரு இடத்தில் நிலை கொண்டு நிற்பது போலத் தோன்றியது. இறைவா என்று கைகூப்பினார் மன்னர். மின்னல் வெட்டியது. இடி முழங்கியது. பூமி அதிர்ந்தது. முதல் மழைத்துளி பூமியில் விழுந்தது. அது ஒரு சாதாரண மழைத்துளி அல்ல. பாஞ்சால நாட்டின் 3 வருடத் தாகத்தை தணிக்க வந்த அமிர்தம். மெதுவாகத் தொடங்கிய மழை சிறிது நேரத்தில் பெருமழையாக கொட்டத் தொடங்கியது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தார்கள். மழையில் நனைந்தபடி ஆடினார்கள், பாடினார்கள். சிலர் ஆனந்தக் கண்ணீர் வடித்தார்கள். குழந்தைகள் சேற்றில் உருண்டு புரண்டார்கள். மழை மழை, நம் மன்னரின் முயற்சி வென்றது என்ற கூச்சல் விண்ணை பிளந்தது. மழை 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ந்து 1 வாரம் பெய்தது. மக்கள் உழைத்து தூர்வாரிய ஏரிகள், குளங்கள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் அந்த வெள்ளம் சேதத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் நீரை தேக்கி வைக்கத் தயாராக இருந்த நீர்நிலைகள் அதை வரவேற்றுக் கொண்டன. காய்ந்து கிடந்த பூமி குளிர்ந்தது. நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தது. கிணறுகளில் நீர் சுரந்தது. மழை நின்ற பிறகு பாஞ்சால நாடே புதுக்கோலம் பூண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் தண்ணீர். சூரிய ஒளியில் அந்த தண்ணீர் தங்கத் தகடு போல மின்னியது. விவசாயிகள் உற்சாகத்துடன் வயலில் இறங்கினார்கள். இம்முறை விதைத்த விதைகள் எதுவும் வீணாகவில்லை. சில மாதங்களிலேயே பாஞ்சால நாடு முழுவதும் பச்சை பசேலென பயிர்கள் செழித்து வளர்ந்தன. அறுவடை காலம் வந்தது. தானிய களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்தன. மக்களின் பசிப்பிணி தீர்ந்தது. முகங்களில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. வணிகம் மீண்டும் செழித்தது. நாட்டை விட்டுச் சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வந்தார்கள். ஒருநாள் அகத்திய முனிவர் மீண்டும் அரசவைக்கு வந்தார். மன்னர் அவரை பொன்னும் மணியும் தந்து வரவேற்றார். முனிவரே, உங்கள் வழிகாட்டலால் என் நாடு பிழைத்தது. வானம் எங்களுக்கு மழையைத் தந்தது என்றார் மன்னர் நெகிழ்ச்சியுடன். முனிவர் சிரித்தார். அருள்மொழி, வானம் தந்தது வெறும் நீர்மழைதான். ஆனால் நீங்களும் உங்கள் மக்களும் சிந்திய வியர்வை இருக்கிறதே, அதுதான் உண்மையான பொன்மழை. அந்த உழைப்பின் பயனாகத்தான் இன்று உங்கள் நாடு மீண்டும் செல்வச் செழிப்பை கண்டிருக்கிறது. நீரைச் சேமிப்பவனே உண்மையான செல்வந்தன். பூமியை மதிப்பவனே சிறந்த அரசன். இந்த பாடத்தை உன் சந்ததியினருக்கும் கற்றுக்கொடு. அப்போதுதான் பாஞ்சால நாட்டில் எப்போதும் பொன்மழை பொழிந்து கொண்டிருக்கும். மன்னர் அருள்மொழிவர்மன் முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். அன்று முதல் பாஞ்சால நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்காலத்தில் ஏரி குளங்களை தூர்வாருவது ஒரு திருவிழாவாகவே கொண்டாடப்பட்டது. இயற்கை அன்னையை அவர்கள் போற்றி பாதுகாத்தார்கள். அவளும் அவர்களுக்கு குறைவில்லாத வளத்தை வாரி வழங்கினாள். பாஞ்சால நாட்டின் பொன்மழையின் ரகசியம் அவர்களின் ஒற்றுமையிலும் உழைப்பிலும் நீர் மேலாண்மையிலும் தான் இருந்தது என்பதை உலகம் அறிந்து கொண்டது. முன்னொரு காலத்தில் பொன்னிவள நாடு என்ற வளமான தேசம் இருந்தது. அதை மன்னர் விக்கிரமன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அந்த மன்னர் எந்த ஒரு சிக்கலான வழக்கையும் தனது கூர்மையான அறிவால் தீர்த்து வைப்பதில் வல்லவர். ஒருநாள் அரசவை கூடியது. 2 பேர் ஒரு சேவலை இழுத்துக்கொண்டு மன்னர் முன் வந்து நின்றனர். ஒருவன் முத்து, ஏழை விவசாயி. மற்றொருவன் சீதாராம், பட்டு வேட்டி அணிந்த பணக்கார வியாபாரி. சீதாராம் மன்னரை வணங்கி, அரசே, இந்த விவசாயி என் அதிருஷ்ட சேவலை திருடிவிட்டான். இது சாதாரண சேவல் அல்ல, இது ஒரு மந்திர சேவல். நேற்று நள்ளிரவில் இது சத்தமாக கூவியது. நள்ளிரவில் செல்வந்தர்களின் வீட்டில் மட்டுமே சேவல் கூவும். செல்வம் சேரப்போகிறது என்று அர்த்தம். ஆனால் இவன் இன்று காலையில் அதை திருடிவிட்டான் என்று முறையிட்டான். விவசாயி முத்து அழுது கொண்டே, மன்னிக்கணும் மகாராஜா, இவன் சொல்வது பொய். இது என் அன்புச் சேவல் ராஜா. இதை நான் குஞ்சிலிருந்து வளர்த்து வருகிறேன். இது இதுவரை நள்ளிரவில் கூவியதே இல்லை. நேற்று ஏன் கூவியது என்று எனக்கே தெரியவில்லை. இவன் என் சேவலை திருடப் பார்க்கிறான் என்றான். மன்னர் விக்கிரமன் அந்தச் சேவலை உற்று பார்த்தார். அது பார்ப்பதற்கு ஒரு சாதாரண நாட்டுச் சேவலாகவே இருந்தது. மன்னர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, நள்ளிரவில் சேவல் கூவினால் செல்வம் சேரும் என்று ஏதேனும் சாஸ்திரம் உள்ளதா எனக் கேட்டார். இல்லை அரசே, சேவல்கள் பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்புதான் கூவும். இதுதான் அதன் இயற்கை குணம் என்றார் அமைச்சர்.
மன்னர் சீதாராமனை பார்த்தார். நீ என்ன சொல்கிறாய்? இது நள்ளிரவில் கூவியதா? ஆம் அரசே, மிகச் சத்தமாக கூவியது. நான் அந்த வழியாகச் சென்றபோது சத்தம் கேட்டது. இவன் திருடிவிட்டான் என்று அப்போதே கண்டுபிடித்தேன் என்றான் சீதாராம். மன்னர் முத்துவிடம் திரும்பினார். முத்து, நீயும் அந்த சத்தத்தை கேட்டாயா? ஆம் மகாராஜா, நான் குடிசையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென என் சேவல் கூவியது. நான் விழித்துக்கொண்டு வெளியே ஓடிப் பார்த்தேன். அங்கே இவன் என் சேவலை தூக்கிக் கொண்டு ஓடினான். நான் விரட்டிப் பிடித்தேன் என்றான் முத்து. மன்னர் மெல்ல புன்னகைத்தார். அவருக்கு உண்மை புரிந்துவிட்டது. சீதாராம், மன்னர் அமைதியாக கேட்டார். நேற்று என்ன திதி? பௌர்ணமியா? சீதாராம் குழப்பத்துடன், இல்லை அரசே, நேற்று அமாவாசை, காரிருள் சூழ்ந்த இரவு என்றான். சரியாகச் சொன்னாய். மன்னரின் குரல் இரும்பாக மாறியது. அம்மாவாசை இருட்டில் நிலா வெளிச்சம் கூட இருக்காது. பொதுவாக சேவல்கள் வெளிச்சத்தைப் பார்த்தால் மட்டுமே கூவும் குணம் கொண்டவை. சூரியன் வரும் முன்பே வானம் வெளுப்பதை உணர்ந்துதான் அவை கூவுகின்றன. சபை அமைதியானது. மன்னர் தொடர்ந்தார். நேற்று அமாவாசை இருட்டில் இந்தச் சேவல் கூவியது என்றால் அதன் கண்களில் பெரிய வெளிச்சம் பட்டிருக்க வேண்டும். அது சூரியன் இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு விளக்கு அல்லது தீப்பந்தமாகத்தான் இருக்க வேண்டும். மன்னர் சீதாராமனை நோக்கி விரலை உயர்த்தினார். நீ நள்ளிரவில் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு இருட்டில் முத்துவின் சேவலை திருடச் சென்றிருக்கிறாய். உன் விளக்கின் வெளிச்சத்தைப் பார்த்தவுடன் விடிந்துவிட்டது என்று நினைத்து அந்தச் சேவல் கூவியிருக்கிறது. அந்தச் சத்தம் கேட்டுத்தான் முத்து விழித்திருக்கிறான். அந்தச் சேவல் மேலுள்ள ஆசையில் அதை திருட முயன்றதை ஒப்புக்கொண்டான். இந்தச் சேவல் முத்துவுக்கே சொந்தம். அரசவையையே ஏமாற்ற முயன்ற குற்றத்திற்காக சீதாராம் 10 பொற்காசுகளை முத்துவுக்கு அபராதமாக வழங்க வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளித்தார். முத்து மகிழ்ச்சியுடன் தன் சேவலை அணைத்துக் கொண்டான். இருட்டில் மறைத்தாலும் உண்மையை வெளிச்சம் போட்டுக் காட்டிய மன்னர் வாழ்க என்று மக்கள் ஆரவாரம் செய்தனர். முன்னொரு காலத்தில் தென்னகத்தின் செழிப்பான பகுதியிலே மணனிமகுட தேசம் என்றொரு சிற்றரசு இருந்தது. அந்த தேசத்தை பார்த்தாலே கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென விரிந்து கிடக்கும் நெல் வயல்கள், அந்த வயல்களின் வரப்பு ஓரங்களில் தலை அசைத்து வரவேற்கும் தென்னை மரங்கள், ஊருக்கு நடுவே சலசலவென ஓடும் ஜீவ நதி என வளம் கொழிக்கும் பூமி அது. அந்த நதியின் பெயர் அமுதசுரபி. அந்த நதிக்கு அந்த பெயர் வரக் காரணமே அது என்றுமே வற்றியதில்லை. அந்த தேசத்து மக்களின் தாகத்தையும் பயிர்களின் தாகத்தையும் அமுதமாக தீர்த்து வைத்தது. இந்த வளமான தேசத்தை ஆண்டு வந்த மன்னரின் பெயர் வீரசிம்மன். வீரசிம்மன் பெயருக்கு ஏற்றாற் போலவே வீரத்தில் சிறந்தவர். வாள் வித்தையிலும் வில் வித்தையிலும் அவருக்கு நிகர் அவரே. அவரது ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தாலும் மன்னரிடம் ஒரு சிறு குறை இருந்தது. அதுதான் கர்வம். தனது அரண்மனையின் பிரம்மாண்டத்தையும் தனது கருவூலத்தில் குவிந்து கிடக்கும் பொற்காசுகளையும் தனது படையின் வலிமையையும் நினைத்து அவர் அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்வார். என்னை வெல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை, என் செல்வத்திற்கு ஈடு இணை எதுவுமில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக வேரூன்றி இருந்தது. அரண்மனை வாழ்க்கை மிகவும் ஆடம்பரமானது. காலையில் துயிலெழும்போதே மங்கள வாத்தியங்கள் முழங்கும். மன்னர் நீராடுவதற்கு பன்னீரும் வாசனை திரவியங்களும் கலந்த நீர் தங்கத் தாம்பாளத்தில் வரும். அவர் அமரும் சிம்மாசனம் சிங்கத்தின் முகம் பொறிக்கப்பட்டு நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அமைச்சர்கள், படைத்தளபதிகள், புலவர்கள் என சபை எப்போதும் நிரம்பியிருக்கும். ஒருநாள் வழக்கம் போல் மன்னர் வீரசிம்மன் தனது அரசவையில் வீற்றிருந்தார். அன்று காலை பொழுது மிகவும் ரம்மியமாக இருந்தது. புலவர்கள் மன்னரின் புகழை பாடிக்கொண்டிருந்தனர். அப்போது அரண்மனை வாயிற்காப்போன் பதற்றத்துடன் ஓடி வந்து மன்னரை வணங்கினான். மன்னர் மன்னா, அரண்மனை வாயிலில் ஒரு விசித்திரமான மனிதர் நிற்கிறார். அவர் பார்ப்பதற்கு ஒரு சாமியாரைப் போலவும் இருக்கிறார். ஆனால் ஒரு பிச்சைக்காரரைப் போலவும் உடை அணிந்திருக்கிறார். அவர் உங்களை காண வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார் என்றான் காவலன். மன்னர் புருவத்தை உயர்த்தி, யார் அவர்? என்ன வேண்டும் என்று கேட்டாயா என்றார். கேட்டேன் அரசே. ஆனால் அவர், நான் இந்த தேசத்து மன்னருக்கு ஒரு அரிய பரிசை கொண்டு வந்திருக்கிறேன். அதை அவரிடம் நேரில்தான் கொடுப்பேன் என்று கூறுகிறார். நாங்கள் எவ்வளவோ தடுத்தும் அவர் நகர மறுக்கிறார் என்றான் காவலன். மன்னர் சிரித்தார். பிச்சைக்காரன் எனக்கு பரிசா? சரி, அவனை உள்ளே அனுப்பு.
அவன் என்னதான் கொண்டு வந்திருக்கிறான் என்று பார்ப்போம் என்று உத்தரவிட்டார். சிறிது நேரத்தில் அந்த அந்நியன் சபைக்குள் நுழைந்தான். அவன் தோற்றம் விசித்திரமாக இருந்தது. நரைத்த தலைமுடி, முகத்தில் அடர்த்தியான தாடி, உடலில் ஒரு பழைய காவி உடை, கையில் ஒரு மரத்தினாலான சிறு கமண்டலம். ஆனால் அவன் கண்களில் ஒரு தீர்க்கமான ஒளி இருந்தது. அவன் நடையில் ஒரு கம்பீரம் தெரிந்தது. சபையிலிருந்த அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். அந்த அந்நியன் மன்னரின் சிம்மாசனத்திற்கு நேரே வந்து நின்றான். ஆனால் வழக்கமாக மன்னரை காண்பவர்கள் செய்யும் மரியாதையான வணக்கத்தையோ துதியையோ அவன் செய்யவில்லை. நிமிர்ந்த பார்வையோடு மன்னரை பார்த்தான். அமைச்சர் கோபத்துடன் எழுந்தார். ஏய் மனிதனே, மாமன்னர் வீரசிம்மன் முன்னா நிற்கிறாய், தலை வணங்கி மரியாதை செய் என்று அதட்டினார். அந்த அந்நியன் மென்மையாகச் சிரித்தான். மரியாதை என்பது மனதிலிருந்து வரவேண்டியது அமைச்சரே, முதுகை வளைப்பதில் அல்ல என்றான் அமைதியாக. இந்த பதிலை கேட்டு சபை அதிர்ந்து போனது. மன்னர் வீரசிம்மன் முகத்தில் கோபம் எட்டிப் பார்த்தது. இருந்தாலும் தன் கர்வத்தை அடக்கிக் கொண்டு, யார் நீ, எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அந்நியன் தன் கையிலிருந்த அந்தச் சிறிய மரக் கமண்டலத்தை உயர்த்திக் காட்டினான். மன்னரே, நான் ஒரு யாத்ரீகன், பல தேசங்களைச் சுற்றி வருகிறேன். உங்களின் செல்வத்தையும் வீரத்தையும் பற்றி கேள்விப்பட்டேன். ஆனால் உண்மையான செல்வம் எது என்பதை உங்களுக்கு உணர்த்த விரும்பினேன். இதோ இந்த கமண்டலம் சாதாரணமானது அல்ல. இது ஒரு ஞான பாத்திரம். இதில் நான் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறேன். அந்த கேள்விக்கு உங்களால் விடை காண முடிந்தால் இந்த உலகம் காணாத ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும் என்றான். மன்னருக்கு இது வேடிக்கையாக இருந்தது. கேள்வியா? கேள், என் அறிஞர்கள் பதில் சொல்வார்கள் என்றார். இல்லை அரசே, இது உங்களுக்கான சோதனை. இந்த கமண்டலம் இப்போது காலியாக இருக்கிறது. இதை உங்களின் செல்வத்தால் நிரப்ப முடியுமா? இதுதான் என் சவால் என்றான் அந்நியன். மன்னர் விழுந்து விழுந்து சிரித்தார். பைத்தியக்காரனே, இந்தச் சிறிய பாத்திரத்தை நிரப்புவது ஒரு சவாலா? என் கஜானாவில் இருக்கும் ஒரு பிடி தங்க நாணயங்கள் போதும் என்றார். உடனே காவலர்களுக்கு உத்தரவிட்டார். கஜானாவிலிருந்து ஒரு பை நிறைய தங்கக் காசுகளை கொண்டு வாருங்கள். காவலர்கள் விரைந்து சென்று ஒரு பை நிறைய பொற்காசுகளை கொண்டு வந்தனர். மன்னர் ஆணவத்துடன், இதை அதில் கொட்டுங்கள் என்றார். காவலன் அந்த பொற்காசுகளை அந்நியன் கையிலிருந்த கமண்டலத்தில் கொட்டினான். சபையோர் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். உள்ளே விழுந்த தங்கக் காசுகள் எங்கே சென்றன என்றே தெரியவில்லை. கமண்டலம் முன்பைப் போலவே காலியாக இருந்தது. மன்னர் அதிர்ச்சியடைந்தார். இன்னும் கொண்டு வாருங்கள் என்று கத்தினார். முத்துக்கள், வைரம், வைடூரியம், மாணிக்கம் என விலை உயர்ந்த கற்கள் கொண்டு வரப்பட்டன. அவை அனைத்தும் அந்தச் சிறிய பாத்திரத்திற்குள் கொட்டப்பட்டன. ஆனால் எதை உள்ளே போட்டாலும் அது மாயமாக மறைந்து போனது. பாத்திரம் மட்டும் நிரம்பவே இல்லை. மதிய வேளை வந்தது. மன்னரின் முகத்தில் வியர்வை துயிர்த்தது. அவரது கஜானாவின் பெரும் பகுதி காலியாகிவிட்டது. ஆனால் அந்த அந்நியனின் சிறிய பாத்திரம் நிரம்பவில்லை. சபையில் அமைதி நிலவியது. மன்னர் தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி அந்த அந்நியன் அருகில் வந்தார். இது என்ன மந்திரவாதியா நீ? என் செல்வம் அனைத்தும் எங்கே செல்கிறது? இது என்ன மாயப்பாத்திரம் என்று கோபத்துடனும் பயத்துடனும் கேட்டார். அந்நியன் புன்னகை மாறாமல் சொன்னான். மன்னரே, இது மந்திரம் அல்ல. இது மனிதனின் ஆசை என்ற பாத்திரம். மனிதனின் ஆசைக்கு எல்லை ஏது? எவ்வளவு கிடைத்தாலும் மனம் இன்னும் வேண்டும் என்றுதானே கேட்கும். அதனால்தான் உங்கள் தங்கம், வைரம் எதுவுமே இதை நிரப்ப முடியவில்லை. உலகத்தையே இதில் கொட்டினாலும் இது நிரம்பாது. மன்னர் தலை குனிந்தார். அந்த அந்நியன் சொன்ன உண்மை அவரைச் சுத்தியலால் அடித்தது போல் இருந்தது. அப்படியானால் இதை நிரப்பவே முடியாதா என்று குரல் தழுதவிட்டு கேட்டார். முடியும் மன்னா, ஆனால் அதற்குப் பொருள் செல்வம் உதவாது. இந்த உலகத்திலேயே மிகவும் அரிதான, ஆனால் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு பொருளால் மட்டுமே இதை நிரப்ப முடியும். அது என்னவென்று கண்டுபிடித்து நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் இந்த பாத்திரத்தை நிரப்புங்கள். அப்படி நிரப்பிவிட்டால் என் தோல்வியை ஒப்புக்கொண்டு நான் உங்கள் அடிமையாகிறேன். முடியாவிட்டால் நீங்கள் உங்கள் கர்வத்தை விட்டுவிட வேண்டும் என்றான் அந்நியன். அன்று இரவு மன்னருக்கு தூக்கமே வரவில்லை. எல்லோரிடமும் இருக்கக்கூடியது, ஆனால் அரிதானது, அது என்ன என்று யோசித்தார். அமைச்சர்களை கேட்டார், பண்டிதர்களை கேட்டார். ஒருவர் அறிவு என்றார், இன்னொருவர் காற்று என்றார். ஆனால் மன்னருக்கு திருப்தி ஏற்படவில்லை. மறுநாள் விடியற்காலை மன்னர் ஒரு முடிவெடுத்தார். நான் அரண்மனைக்குள்ளேயே இருப்பதால்
எனக்கு விடை கிடைக்காது. சாமானிய மக்களின் வாழ்க்கையை பார்த்தால்தான் உண்மை புரியும் என்று நினைத்தார். தனது பட்டுச் சட்டைகளையும் ஆபரணங்களையும் கழற்றி வைத்தார். ஒரு சாதாரண விவசாயியைப் போல வேட்டி அணிந்து துண்டைத் தோளில் போட்டுக்கொண்டு மாறு வேடத்தில் அரண்மனையை விட்டு வெளியேறினார். அவர் கிராமத்து வீதிகளில் நடந்தார். அதுவரை அவர் பல்லக்கில் மட்டுமே சென்ற இடங்கள் அவை. காலில் கற்களும் முட்களும் குத்தின. வெயில் சுட்டெரித்தது. முதலில் அவர் ஒரு உழவர் தெருவுக்குச் சென்றார். அங்கே ஒரு சிறிய குடிசைக்கு வெளியே ஒரு முதியவர் அமர்ந்து பழைய சோற்றை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்த முதியவரின் முகம் சுருங்கிப் போயிருந்தது. மன்னர் அவர் அருகில் சென்று, ஐயா, பசியாக இருக்கிறது, சாப்பிட ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டார். மாறுவேடத்தில் இருந்ததால் மன்னரை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. அந்த முதியவர் உடனே தன் இலையிலிருந்த உணவை பாதியாகப் பிரித்து, வாப்பா, உட்கார், பசி வந்தால் வயிறு எரியும், இந்தா இதைச் சாப்பிடு என்று அன்புடன் கொடுத்தார். அவரிடம் இருந்தது குறைவான உணவுதான். ஆனால் அதை பகிர்ந்து கொள்ளும்போது அவர் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை மன்னர் கவனித்தார். இவரிடம் செல்வம் இல்லை, ஆனால் மனம் நிறைவாக இருக்கிறது என்று நினைத்தார். அங்கிருந்து நகர்ந்தார். வழியில் ஒரு ஆற்றந்தரையில் ஒரு சிறுவன் அழுது கொண்டிருந்தான். அவனது மரப்பாச்சி பொம்மை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டுவிட்டது. மன்னர் ஆற்றில் இறங்கி அந்த பொம்மையை எடுத்து அவனிடம் கொடுத்தார். அந்தச் சிறுவன் கண்ணீர் மல்க, நன்றி அண்ணா என்று கூறி மன்னரின் கைகளை பற்றிக் கொண்டான். அந்தத் தொடுதலிலிருந்த நன்றி உணர்வு மன்னரின் இதயத்தை தொட்டது. மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. மன்னர் களைப்புடன் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். அங்கே ஒரு நாய் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. அவ்வழியே சென்ற பலர் அதை பார்த்து முகம் சுளித்துச் சென்றனர். ஆனால் ஒரு ஏழை பெண்மணி தனது சேலையை கிழித்து அந்த நாயின் காயத்திற்கு மருந்து வைத்து கட்டினாள். தன்னிடமிருந்த தண்ணீரை கொடுத்தாள். அந்த நாய் வாலை ஆட்டியபடி அவளை நன்றியுடன் பார்த்தது. அந்த பெண்மணியிடம் மன்னர் கேட்டார், அம்மா, இந்த நாய் உனக்கு தெரிந்த நாயா? இல்லை ஐயா. பிறகு ஏன் இதற்கு உதவுகிறாய்? உன்னிடம் இருப்பதோ கந்தல் ஆடை, இதில் கிழித்து துணி போடுகிறாயே. அந்த பெண் சிரித்தபடி சொன்னாள், ஐயா, உயிரென்றால் எல்லாம் ஒன்றுதான். அதன் வலி என்னுடைய வலி போன்றதுதானே. அடுத்தவர் படும் துன்பத்தை பார்த்து இரக்கப்படுவதுதானே மனித தர்மம். அதில் கிடைக்கும் நிம்மதி வேறு எதிலும் இல்லை. அந்த வார்த்தைகள் மன்னரின் மனதில் மின்னல் போல் வெட்டின. நிம்மதி, நிறைவு, இரக்கம். அவர் சட்டென்று எழுந்தார். அவருக்கு விடை கிடைத்துவிட்டது. அரண்மனையை நோக்கி ஓடினார். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் சில நாழிகைகளே இருந்தன. சபையில் அந்த அந்நியன் காத்துக் கொண்டிருந்தான். அமைச்சர்கள் மன்னர் வருவாரா என்று கவலையுடன் இருந்தனர். வாயிலில் மன்னர் நுழைந்தார். ஆனால் அவர் முன்பிருந்த அந்த கம்பீரமான, கர்வமான மன்னராக வரவில்லை. புழுதி படிந்த கால்களுடனும் வியர்வை தோய்ந்த சாதாரண ஆடையுடனும், ஆனால் முகத்தில் ஒரு அமைதியான தேஜஸுடனும் வந்தார். அந்நியன் அவரை பார்த்து புன்னகைத்தான். என்ன மன்னா, விடை கிடைத்ததா? பாத்திரத்தை நிரப்ப ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டான். மன்னர் மெதுவாக அந்த அந்நியன் அருகில் சென்றார். தன் கையில் எந்த பொருளும் வைத்திருக்கவில்லை. அவர் அந்த பாத்திரத்தை கையில் எடுத்தார். சபையோர் மூச்சு விடாமல் கவனித்தனர். மன்னர் அந்த பாத்திரத்தின் உள்ளே எதையும் போடவில்லை. மாறாக அந்த பாத்திரத்தை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். அவரது கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் அந்த பாத்திரத்தில் விழுந்தது. மன்னர் தழுதழுத்த குரலில் கூறினார், ஐயா, இந்த பாத்திரத்தை பொன்னாலும் பொருளாலும் நிரப்ப முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். மனிதனின் ஆசைக்கு எல்லை இல்லை. ஆனால் அந்த ஆசையை வெல்லக்கூடிய ஒரே ஆயுதம் மனநிறைவு மற்றும் இரக்கம் மட்டுமே. தொடர்ந்து பேசினார். இன்று நான் என் மக்களிடம் கண்டது அந்த பேரன்பைத்தான். அந்த முதியவரின் தியாகம், அந்த பெண்ணின் கருணை, அந்த சிறுவனின் அன்பு, இவைதான் உண்மையான செல்வம். நான் இதுவரை சேர்த்து வைத்தது வெறும் கற்களும் உலோகங்களும் மட்டுமே. என் கர்வத்தை நான் இப்போதே துறக்கிறேன். என் மக்களுக்காக வாழ்வதே என் பாக்கியம் என்று உணர்கிறேன். இதோ என் அன்பையும் மனநிறைவையும் இந்த பாத்திரத்தில் சமர்ப்பிக்கிறேன். மன்னர் இதை சொன்னவுடன் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மன்னரின் கண்ணீர் துளிகள் பட்டதும் அந்த மாயப்பாத்திரம் திடீரென ஒளி வீசியது. அதுவரை எதைப் போட்டாலும் நிரம்பாத அந்த பாத்திரம் இப்போது 2 சொட்டு கண்ணீரால் நிரம்பி வழிந்தது. அதிலிருந்து நறுமணம் கமழும் மலர்கள் தோன்றின. அந்நியன் சத்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஏளனமில்லை, ஆசீர்வாதம் இருந்தது. சரியாகச் சொன்னாய் மன்னா. ஆசை என்ற நெருப்பை அணைக்க மனநிறைவு என்ற நீரால் மட்டுமே முடியும்.
இன்று நீ உண்மையான அரசனாக ஆகிவிட்டாய். மகுடம் அணிவதால் மட்டும் ஒருவன் அரசனாவதில்லை. குடிமக்களின் துயரை தன் துயராக நினைப்பவனே உண்மையான அரசன் என்று கூறினான். திடீரென அந்த அந்நியனின் உருவம் மாறியது. காவி உடை மறைந்து ஒரு ஜோதி வடிவம் தோன்றியது. வந்தவர் சாதாரண மனிதர் அல்ல. அந்த தேசத்தின் குலதெய்வமான சொக்கநாதரே மனித உருவில் வந்து மன்னரை சோதித்தார் என்று அனைவரும் உணர்ந்தனர். அந்நியன் மன்னரை வாழ்த்திவிட்டு, இனி இந்த தேசம் தர்மத்தின் வழியில் நடக்கும், செங்கோல் வளையாது, மழை பொய்க்காது என்று கூறி மறைந்தார். அன்று முதல் மன்னர் வீரசிம்மன் முற்றிலும் மாறிப்போனார். தனது ஆடம்பரங்களை குறைத்தார். கஜசானாவிலிருந்த செல்வங்களை மக்களின் நலனுக்காகச் செலவிட்டார். ஏரிகள் தூர்வாரப்பட்டன, பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டன, அன்னசத்திரங்கள் திறக்கப்பட்டன. அவர் அடிக்கடி மாறுவேடத்தில் சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். முன்பு பயத்தால் மன்னரை வணங்கிய மக்கள் இப்போது அன்பினால் அவரை வணங்கினர். மணிமகுட தேசம் முன்பை விட பன்மடங்கு செழிப்படைந்தது. காரணம், அங்கே இப்போது பொன்னை விட அறம் அதிகமாக இருந்தது. நீதி. அதிகாரமும் செல்வமும் மனிதனை உயர்த்தாது. பணிவும் பிறர் துன்பம் போக்கும் கருணையுமே மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். ஆசையை துறந்து மனநிறைவோடு வாழ்வதே நிலையான மகிழ்ச்சி. ஒரு கைப்பிடி அரிசி. ஒரு பாடம். முற்காலத்தில் சோழ வளநாட்டில் காவிரி பாயும் செழிப்பான கிராமம் ஒன்றில் மாணிக்கம் என்ற வணிகர் வாழ்ந்து வந்தார். வியாபாரத்தில் ஈட்டும் பொருளை உடனுக்குடன் செலவு செய்யும் குணம் கொண்டவர். நாளை என்பதை யார் கண்டது? இன்றே வாழ்ந்து தீர்ப்போம் என்பது அவருடைய கொள்கை. ஆனால் அவர் மனைவி பூங்குழலி நேர்மாறான குணம் கொண்டவள். அறிவு கூர்மையும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் கொண்ட இல்லத்தரசி. கணவர் பணத்தை வாரி இறைப்பதை பார்க்கும் போதெல்லாம், அத்தான், காலமும் நேரமும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, சேமிப்பு என்பது அவசியம் என்று மென்மையாக எடுத்துரைப்பாள். ஆனால் மாணிக்கம் அதை செவிமடுக்காமல், உனக்கு கஞ்சத்தனம் அதிகம் பூங்குழலி என்று கேலி செய்வார். காலங்கள் உருண்டோடின. திடீரென அந்த நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. மழை பொய்த்தது, காவிரி வறண்டது, விவசாயம் அழிந்தது, வியாபாரம் படுத்துவிட்டது, ஊரே உணவின்றி தவித்தது. பெரும் செல்வந்தராக இருந்த மாணிக்கத்தின் வீட்டிலும் இருந்த தானியங்கள் தீர்ந்து போயின. கையில் பணம் இருந்தும் அரிசி வாங்கக்கூட வழியில்லாத நிலை. ஒரு நாள் இரவு பசியால் வாடிய மாணிக்கம் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். என் அறிவற்ற தனத்தால் இன்று நம் குடும்பம் பட்டினியில் கிடக்கிறது. அன்றே நீ சொன்னதை கேட்டிருக்கலாம் என்று வருந்தினார். அப்போது பூங்குழலி ஒரு புன்னகையுடன் உள்ளே சென்றாள். சமையலறையின் மூலையிலிருந்த ஒரு பெரிய பழைய மரப்பெட்டியை திறந்தாள். அதற்குள் ஒரு பெரிய மூட்டை இருந்தது. அதை சிரமப்பட்டு இழுத்து வந்து கணவன் முன் வைத்தாள். மூட்டையை பிரித்த மாணிக்கம் இன்ப அதிர்ச்சியடைந்தார். உள்ளே தூய சம்பா அரிசி நிறைந்திருந்தது. இது ஏது? இந்த பஞ்ச காலத்தில் இவ்வளவு அரிசி எப்படி நமக்கு கிடைத்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் மாணிக்கம். பூங்குழலி அமைதியாக விளக்கினாள். அத்தான், நாம் தினமும் சமைக்கும் முன் உலைப்பானையில் அரிசியை போடுவதற்கு முன்பு நான் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு மட்பானையில் சேமித்து வைப்பேன். இது கடவுளுக்கும் கஷ்ட காலத்திற்கும் என்று நினைத்து ஓரமாக வைத்து விடுவேன். அப்படி பல ஆண்டுகளாக சிறுகச் சிறுக சேர்த்ததுதான் இந்த அரிசி மூட்டை. நாம் உண்பதில் ஒரு கைப்பிடி குறைந்தால் நமக்கு ஒன்றும் ஆகிவிடாது. ஆனால் அந்த ஒரு கைப்பிடி சேமிப்பு இன்று நம் உயிரை காக்கும் அளவுக்கு பெருகியுள்ளது என்றாள். மாணிக்கம் கண் கலங்கினார். சிறுகக் கட்டி பெருகவாள் என்ற பழமொழியின் ஆழத்தை அன்றுதான் அவர் உணர்ந்தார். அந்த பஞ்சகாலம் முடியும் வரை அந்த அரிசி அவர்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் பசியால் வாடிய அண்டை வீட்டாருக்கும் உதவியது. அன்று முதல் மாணிக்கம் தன் மனைவியின் அறிவை மதித்து வரவுக்கு ஏற்ற செலவும் எதிர்காலத்திற்கான சேமிப்பையும் கடைபிடிக்கத் தொடங்கினார். சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல, அது விவேகம். சிறு துளி பெரு வெள்ளம் போல ஒரு இல்லத்தரசியின் சிறிய சேமிப்பு ஆபத்து காலத்தில் பெரும் அரணனாக அமையும். புலவரை வென்ற பூங்குழலி. காவிரி நதி சலசலவென ஓடிக்கொண்டிருந்த அந்த சோழவள நாட்டில் பூந்துருத்தி என்ற அழகிய கிராமம் இருந்தது. அங்கே வயல்வெளிகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பசேலென விரிந்திருக்கும். அந்த ஊரின் நடுவே பழைமையான ஆனால் நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு ஓட்டு வீடு இருந்தது. அந்த வீட்டின் உரிமையாளர் மணி. அவர் ஒரு சாதாரண நெல் வியாபாரி. உழைப்பால் உயர்ந்தவர் என்றாலும் அவருக்கு உலக அனுபவம் சற்றே குறைவு.
யாரைக் கண்டாலும் நம்பிவிடும் வெள்ளந்தி மனிதர். ஆனால் அவருடைய மனைவி பூங்குழலி பேருக்கேற்றாற்போல அறிவு கூர்மை கொண்டவள், அதற்கு நேர்மாறானவள். அவள் அழகில் மட்டுமல்ல, அறிவிலும் சிறந்தவள். சமையலறை முதல் சபையோர் வரை எதையும் சமாளிக்கும் சாதுரியம் அவளிடம் இருந்தது. கணவனின் வெள்ளந்தித்தனத்தால் குடும்பத்திற்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவள் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருப்பாள். ஒருநாள் உச்சி வேளை. சூரியன் உக்கிரமாக தகித்துக் கொண்டிருந்தான். மணி வியாபார விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார். பூங்குழலி வீட்டு முற்றத்தில் நெல்லை உலர்த்திக் கொண்டிருந்தாள். அப்போது வீட்டின் வாசலில், "பசிக்குது தாயே, வழிபோக்கன் நான்" என்ற குரல் கேட்டது. பூங்குழலி நிமிர்ந்து பார்த்தாள். வாசலில் ஒரு முதியவர் நின்றிருந்தார். அவர் தோற்றத்தை பார்த்தால் சாதாரண யாசகம் கேட்பவர் போல தெரியவில்லை. அவர் அணிந்திருந்த மேலாடை பழுத்திருந்தாலும் அது உயர்தரமான பட்டுத் துணியால் ஆனது. கழுத்தில் ருத்ராட்ச மாலை, கையில் ஒரு ஓலைச் சுவடி கட்டு, கண்களில் ஒருவிதமான கூர்மை தெரிந்தது. "ஐயா, வாருங்கள், திண்ணையில் அமருங்கள், இதோ மோர் கொண்டு வருகிறேன்" என்று உபசரித்தாள் பூங்குழலி. அந்த முதியவர் திண்ணையில் அமர்ந்தார். பூங்குழலி செம்பில் நீர், மோரும் வெல்லமும் கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள். அதை அருந்தியவர் களைப்பு நீங்கி நிமிர்ந்தார். "தாயே, உன் உபசரிப்புக்கு நன்றி. நான் ஒரு புலவன், பெயர் அறிவுடை நம்பி. பல தேசங்களைச் சுற்றி வருகிறேன். உன் கணவர் வீட்டில் இல்லையா?" என்று கேட்டார். "அவர் வியாபார விஷயமாகச் சென்றிருக்கிறார் ஐயா. மாலை திரும்புவார். நீங்கள் அதுவரை ஓய்வெடுக்கலாம். மதிய உணவு தயாராக உள்ளது" என்றாள் பூங்குழலி பணிவுடன். அந்த புலவர் சிரித்தார். அந்தச் சிரிப்பில் ஒரு ஏளனம் கலந்திருந்தது. "பெண்ணே, நான் சாதாரண உணவை உண்பவன் அல்ல. என் நாவிற்கு ருசி என்பதை விட என் அறிவிற்கு ருசி இருந்தால் மட்டுமே நான் உணவை ஏற்பேன். உன் கணவன் இருந்திருந்தால் அவனிடம் ஒரு போட்டி வைத்திருப்பேன். நீயோ பெண்மணி, உன்னால் என் நிபந்தனைகளை ஏற்க முடியுமா என்று தெரியவில்லை" என்றார் கர்வத்துடன். பூங்குழலிக்கு சுருக்கென்றது. அறிவுக்கு ஆண் பெண் என்ற பேதம் ஏது? அவள் அமைதியாக, "ஐயா, எங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தினர் பசியோடு செல்வது தர்மமாகாது. உங்கள் நிபந்தனை என்னவென்று சொல்லுங்கள். இந்த எளியவளால் முடிந்தால் நிறைவேற்றுகிறேன்" என்றாள். புலவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். "கேள் பெண்ணே, எனக்கு மதிய உணவு வேண்டும். ஆனால் அதில் 3 விசித்திரமான நிபந்தனைகள் உள்ளன. எனக்கு சமைக்கப்படும் சோறு நெருப்பில் வேகாத சோறாக இருக்க வேண்டும். எனக்கு வைக்கப்படும் குழம்பு கடலில் பிறக்காத உப்பை கொண்டதாக இருக்க வேண்டும். இறுதியாக நான் சாப்பிட்டு முடித்ததும் எனக்கு தாம்பூலம், வெற்றிலைப்பாக்கு கொடுப்பதற்கு பதிலாக இறக்காத ஒரு உயிரை என் கையில் பரிசாக கொடுக்க வேண்டும்." இந்த விசித்திரமான நிபந்தனைகளை கேட்டதும் வேறு யாராக இருந்தாலும் திகைத்துப் போயிருப்பார்கள். ஆனால் பூங்குழலி புன்னகைத்தாள். "இவ்வளவுதானே ஐயா, நீங்கள் கை கால் கழுவி வாருங்கள், இலை விரிக்கிறேன்" என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். புலவர் திகைத்தார். இவள் விளையாடுகிறாளா, அல்லது உண்மையிலேயே இவளுக்கு புரிகிறதா என்று குழம்பியபடியே கிணற்றடிக்குச் சென்றார். சிறிது நேரத்தில் தலைவாழை இலை விரிக்கப்பட்டது. பூங்குழலி சமையலறையிலிருந்து ஒரு மண்பானையை கொண்டு வந்தாள். முதல் நிபந்தனை, நெருப்பில் வேகாத சோறு. பூங்குழலி இலையில் பரிமாறியது அரிசி சோறு அல்ல, அது அவல். நன்கு ஊற வைக்கப்பட்ட கெட்டியான அவல். அதனுடன் தேங்காய் துருவல், நாட்டுச் சர்க்கரை, ஏலக்காய் கலந்திருந்தது. "ஐயா, இது அவல். நெல்லை இடித்து தட்டையாக்கிச் செய்வது. இதை சமைக்க அடுப்போ நெருப்போ தேவையில்லை. நீரில் ஊறினாலே போதும். இதுவே உங்கள் நெருப்பில் வேகாத சோறு" என்றாள். புலவர் ஆச்சரியத்துடன் அதை உண்டார். சுவை பிரமாதமாக இருந்தது. இரண்டாவது நிபந்தனை, கடலில் பிறக்காத உப்பு. அடுத்து அவள் ஒரு கிண்ணத்தில் பச்சடி போன்ற ஒன்றை வைத்தாள். அது பிரன்னை மற்றும் சில மூலிகைகள் கலந்த துவையல். "ஐயா, பொதுவாக உப்பு கடலில்தான் காய்ச்சப்படும். ஆனால் இந்த துவையலில் நான் சேர்த்திருப்பது இந்துப்பு. இது மலைகளிலிருந்து வெட்டி எடுக்கப்படுவது. கடலைத் தொடாத உப்பு இதுவே. உங்கள் இரண்டாவது நிபந்தனை இதோ" என்றாள். புலவர் வாயடைத்துப் போனார். அவல் உணவும் இந்துப்பு சேர்த்த துவையலும் அத்தனை சுவையாக இருந்தன. வயிறும் மனமும் நிறைந்தது. உணவு முடிந்ததும் புலவர் கையை அலம்பிவிட்டு திண்ணையில் வந்து அமர்ந்தார். "பெண்ணே, நீ சாதுரியமானவள்தான். 2 நிபந்தனைகளை வென்றுவிட்டாய். ஆனால் 3வது, இறக்காத உயிர் ஒன்றை எனக்கு பரிசாகத் தரவேண்டும் என்றேனே" என்று வினாவினார். பூங்குழலி உள்ளே சென்றாள். கையில் ஒரு சிறிய பனையோலைச் சுவடியையும் ஒரு எழுத்தாணியையும் கொண்டு வந்தாள். 3வது நிபந்தனை, இறக்காத உயிர். அவள் அந்த ஓலையை அவர் கையில் கொடுத்து, "ஐயா,
மனிதர்கள் இறப்பார்கள், விலங்குகள் மடியும், மரங்கள் சாயும். ஆனால் ஒரு புலவர் எழுதும் தமிழ் என்றும் இறப்பதில்லை. உங்கள் அறிவைக் கொண்டு இந்த ஓலையில் ஒரு நல்ல கவிதையை எழுதுங்கள். அது காலத்தால் அழியாத இறக்காத உயிராகும். அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நான் உங்களுக்குத் தரும் பரிசு, உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு என்றாள். புலவர் சிலிர்த்து போனார். கல்வி அழியாத செல்வம் என்பதை எவ்வளவு நாசூக்காக, அதே சமயம் ஆணித்தரமாக இந்த பெண் உணர்த்திவிட்டாள். அவர் கண்களில் நீர் ததும்பியது. தாயே, நான் பல அரசவைகளுக்குச் சென்று என் புலமையை நிரூபித்திருக்கிறேன். ஆனால் ஒரு கிராமத்து இல்லத்தரசியான உன்னிடம் தோற்றுப் போனதில் எனக்கு பெருமையே. ஆணவம் பிடித்த என் அறிவுக்கு உன் பணிவான அறிவு பாடம் புகட்டிவிட்டது என்று கூறி தன் கழுத்திலிருந்த விலையுயர்ந்த ருத்ராட்ச மாலையையும் பொற்காசுகள் அடங்கிய முடிப்பையும் அவளுக்கு பரிசாக கொடுத்தார். முன்னொரு காலத்தில் காவிரியின் கிளை நதிகள் பாய்ந்து வளம் கொழிக்கும் சோழ நாட்டின் ஒரு பகுதியாக செண்பகபுரி என்னும் அழகிய தேசம் இருந்தது. அந்த நாடு செல்வத்திலும் வீரத்திலும் அறநெறியிலும் சிறந்து விளங்கியது. எங்கு பார்த்தாலும் பசுமையான வயல்வெளிகள், வானுயர்ந்த தென்னை மரங்கள், காற்றில் அசைந்தாடும் கரும்புத் தோட்டங்கள் என இயற்கை அன்னை அந்த நாட்டை போர்த்திக் கொண்டிருந்தாள். காலை வேளையில் சூரியன் உதிக்கும்போது அங்கிருந்த தாமரை தடாகங்களில் மலர்கள் கண் விழிப்பது காண்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் காட்சியாக இருக்கும். அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தவர் மன்னர் அருள்மொழிவர்மன். பெயருக்கேற்ப அவரது சொற்களிலும் செயல்களிலும் அருள் நிறைந்திருந்தது. அவர் ஆட்சி காலத்தில் மக்கள் எந்த குறையுமின்றி வாழ்ந்து வந்தனர். மாதம் மும்மாரி மழை பொழிந்தது. திருடர்கள் பயம் கிடையாது. வீடுகளுக்கு கதவுகள் கூட தேவையில்லை என்னும் அளவிற்கு நேர்மை அந்த மண்ணில் ஊறிப்போயிருந்தது. மன்னர் அருள்மொழிவர்மன் நீதி தவறாதவர். தனது செங்கோல் ஒருபோதும் வளைந்ததில்லை என்பதில் உறுதியாக இருந்தார். அவருக்கு துணையாக அமைச்சர் பெருமக்கள், புலவர்கள் மற்றும் ஆன்மீகச் சான்றோர்கள் அவையில் இருந்தனர். ஆனால் மன்னருக்கு ஒரு பெரும் கவலை இருந்தது. அது அவருடைய மகன் இளவரசன் செங்கோடன் பற்றியது. செங்கோடன் மிகுந்த வீரமுடையவன். வாழ்வீச்சிலும் குதிரை ஏற்றத்திலும் அவனுக்கு நிகர் அவனே. ஆனால் அவனிடம் பொறுமை என்பதே இல்லை. எதற்கெடுத்தாலும் கோபம், அவசரம், போர் என்று துடித்துக் கொண்டிருந்தான். வீரம் என்பது எதிரியை அழிப்பது மட்டுமே என்று அவன் நம்பினான். அறம், கருணை என்பதெல்லாம் கோழைகளின் ஆயுதம் என்பது அவனது தவறான எண்ணமாக இருந்தது. மன்னர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் இளவரசன் செங்கோடன் தனது பிடிவாதத்தை விடுவதாக இல்லை. ஒரு நாள் மாலை பொழுது அரண்மனையின் மேல் மாடத்தில் மன்னரும் அமைச்சரும் உரையாடிக் கொண்டிருந்தனர். கீழே நகர வீதிகளில் மக்கள் மகிழ்ச்சியாக நடமாடிக் கொண்டிருந்தனர். கோவிலிலிருந்து மணியோசை இனிமையாக கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது இளவரசன் செங்கோடன் வேகமாக அங்கு வந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. அவன் இடுப்பிலிருந்த வாள் உறை ஆடிக்கொண்டிருந்தது. தந்தையே, நான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளேன் என்றான் செங்கோடன். மன்னர் புன்னகையுடன், என்ன முடிவு மகனே? எதனால் இவ்வளவு வேகம் என்று கேட்டார். நமது பக்கத்து நாடான முத்துப்புரி மிகவும் சிறியது. ஆனால் அங்குள்ள சுரங்கங்களில் நவரத்தினங்கள் கொட்டிக் கிடக்கின்றன. அந்த நாட்டின் மன்னன் வயதானவன், பலவீனமானவன். நாம் இப்போது போர் தொடுத்தால் ஒரே நாளில் முத்துப்புரியை கைப்பற்றி விடலாம். நம் கஜானா நிரம்பி வழியும். நமது சாம்ராஜ்யம் விரிவடையும். நாளை காலையிலேயே போருக்கு உத்தரவிடுங்கள் என்றான் இளவரசன். மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். மகனே, முத்துப்புரி மன்னர் நமக்கு நண்பர். நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளது. அவர்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே. காரணமில்லாமல் போர் தொடுப்பது அறமாகாது, அது பேராசை என்று நிதானமாக எடுத்துரைத்தார். செங்கோடன் ஏளனமாக சிரித்தான். தந்தையே, இது அரசியல். அரசியலில் நட்பு, உறவு எல்லாம் பார்க்கக்கூடாது. வலிமையானவன் வாழ்வான், வலிமையற்றவன் அழிவான். நீங்கள் பழைய சிந்தனையில் இருக்கிறீர்கள். அறம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பை நழுவ விடுகிறீர்கள். நீங்கள் அனுமதி தராவிட்டாலும் நான் என் படை பிரிவுடன் சென்று அந்த நாட்டை வெல்வேன் என்று ஆணவத்துடன் கூறினான். மன்னர் எவ்வளவோ தடுத்தும் அவன் கேட்கவில்லை. மறுநாள் விடியற்காலையில் படை திரட்டப் போவதாக அறிவித்துவிட்டுச் சென்றான். மன்னர் மிகுந்த மனவேதனையில் ஆழ்ந்தார். இவன் அவசரத்தால் பெரும் அழிவைச் சந்திக்கப் போகிறான். இவனுக்கு எப்படி புத்தி புகட்டுவது என்று தவித்தார். அன்றிரவு அரண்மனைக்கு ஒரு முனிவர் வருகை தந்தார். அவர் பெயர் கால முனிவர். அவர் பல தேசங்களை கடந்து பல மலைகளில் தவம் செய்து ஞானம் பெற்றவர். அவரது கண்கள் தீர்க்கமாக இருந்தன. கையில் ஒரு கமண்டலமும் தோளில் ஒரு பை போன்ற துணி முடிச்சும் இருந்தது. மன்னர் அவரை வாசலிலேயே சென்று வரவேற்று
ஆசனம் அளித்து உபசரித்தார். மன்னரின் முகத்திலிருந்த கவலையை பார்த்த முனிவர், மன்னனே, உன் முகம் வாடியிருப்பதன் காரணம் என்ன? நாடு செழிப்பாகத்தானே இருக்கிறது என்று கேட்டார். மன்னர் தனது மகன் செங்கோடனின் விபரீத முடிவையும் அதனால் விளையப்போகும் ஆபத்தையும் முனிவரிடம் கூறினார். முனிவரே, அவனுக்கு வீரம் இருக்கிறது, ஆனால் விவேகம் இல்லை. நிகழ்காலத்தின் வெற்றியை மட்டுமே பார்க்கிறான். எதிர்காலத்தின் விளைவுகளைப் பற்றி சிந்திக்க மறுக்கிறான். அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியவில்லை என்று வருந்தினார். முனிவர் சிறிது நேரம் அமைதியாக சிந்திக்கலானார். பின்னர் தனது துணி முடிச்சிலிருந்து ஒரு வெறு வெண்கல மணி எடுத்தார். அது ஒரு வெண்கல மணி, அமணி. ஆனால் சாதாரண கோவில் மணியைப் போல இல்லை. அந்த மணியின் மேல் விசித்திரமான குறியீடுகளும் சக்கரங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த மணி பளபளவென மின்னியது. ஆனால் அதிலிருந்து எந்த ஓசையும் வரவில்லை. மன்னனே, இது சாதாரண மணி அல்ல, இது காலத்தை கடக்கும் மணி. இதை என் குருநாதர் எனக்கு அளித்தார். இந்த மணியை வைத்துக்கொண்டு ஒருவர் மனதை ஒருமுகப்படுத்தினால் காலத்தின் ஓட்டத்தை மாற்றிக் காண முடியும். அதாவது, இந்த மணி ஒரு மனிதனை அவனது எதிர்காலத்திற்கோ அல்லது கடந்த காலத்திற்கோ அழைத்துச் செல்லும் ஆற்றல் கொண்டது. ஆனால் இது உடலை அழைத்துச் செல்லாது, ஆன்மாவை மட்டுமே அழைத்துச் செல்லும். உண்மையை உணர்த்தும் கருவி இது என்றார் முனிவர். மன்னர் வியப்புடன் பார்த்தார். இதை வைத்து என் மகனை திருத்த முடியுமா என்று கேட்டார். நிச்சயமாக, ஆனால் அவன் இதை நம்ப வேண்டும். அவனை இங்கே அழையுங்கள் என்றார் முனிவர். இளவரசன் செங்கோடன் அறைக்கு வரவழைக்கப்பட்டான். அவன் முனிவரைக் கண்டதும் அலட்சியமாக வணங்கினான். தந்தையே, நான் போருக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறேன். இப்போது எதற்காக அழைத்தீர்கள் என்று கேட்டான். மன்னர் அந்த மணியை காட்டினார். மகனே, நீ போருக்குச் செல்லும் முன் இந்த முனிவர் தரும் ஒரு சிறிய சோதனையில் வெற்றி பெற வேண்டும். இது ஒரு மந்திர மணி. இது காலத்தை கடந்து செல்லும் ஆற்றல் வாய்ந்தது என்றார். செங்கோடன் பெரிதாக சிரித்தான். மந்திரமா, மாயமா? இதெல்லாம் குழந்தைகளுக்கான கதை. எனக்கு இதில் நம்பிக்கையில்லை. என் வாழ் ஒன்றே உண்மையானது என்றான். முனிவர் அமைதியாக புன்னகைத்தார். இளவரசே, உனது வாளின் வலிமையை நான் அறிவேன். ஆனால் ஒரு உண்மையான வீரன் போரின் முடிவை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். நீ நாளை முத்துபுரியை வெல்வாய் என்று நம்புகிறாய். அந்த வெற்றியின் பலன் என்னவாக இருக்கும் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். வெற்றி, புகழ், செல்வம், வேறென்ன இருக்க முடியும் என்றான் செங்கோடன். அப்படியானால் இந்த மணியை ஒரு முறை அடித்துப்பார். நீ நினைக்கும் காலத்திற்கு இது உன்னை அழைத்துச் செல்லும் என்றார் முனிவர். இது உன்னை அழைத்துச் செல்லும். உன் வெற்றியின் எதிர்காலத்தை நீயே நேரில் பார்த்துவிட்டு பிறகு போருக்குச் செல் என்று சவால் விட்டார் முனிவர். இளவரசன் அந்த சவாலை ஏற்றான். சரி, இது ஏதோ ஒரு தந்திரம் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் திருப்திக்காகச் செய்கிறேன். நான் போரில் வென்று 10 ஆண்டுகள் கழித்து என் நாடு எப்படி இருக்கும் என்று பார்க்க விரும்புகிறேன் என்று கூறிக்கொண்டே அந்த மணியை கையில் எடுத்தான். முனிவர் மந்திரங்களை முணுமுணுக்க இளவரசன் அந்த மணியை ஓங்கி அடித்தான். என்ற பிரணவ நாதம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. இளவரசனின் கண்கள் சுழன்றன. அவன் உடல் அங்கேயே நின்றது. ஆனால் அவனது மனம் காலச்சக்கரத்தினுள் இழுக்கப்பட்டது. கண் இமைக்கும் நேரத்தில் காட்சி மாறியது. இளவரசன் செங்கோடன் இப்போது மன்னனாக ஒரு பாழடைந்த மண்டபத்தில் நின்று கொண்டிருந்தான். அது செண்பகபுரி அரண்மனைதான். ஆனால் சுவர்கள் இடிந்து போயிருந்தன. எங்கும் தூசி மற்றும் ஒட்டடை பறிந்திருந்தது. அவன் வெளியே எட்டிப் பார்த்தான். அன்று அவன் கண்ட பசுமையான வயல்வெளிகள் எங்கே? எங்கு பார்த்தாலும் வறண்ட நிலம், கருகிய மரங்கள். ஆற்றில் நீர் இல்லை. வெறும் மணல் மேடுகள் மட்டுமே இருந்தன. அவன் வீதிக்குச் சென்றான். மக்கள் எலும்பும் தோலுமாக நடமாடிக்கொண்டிருந்தனர். யாருடைய முகத்திலும் சிரிப்பு இல்லை. ஒரு வயதான பெண்மணி காய்ந்து போன ரொட்டித் துண்டுக்காக அழுது கொண்டிருந்தாள். ஏன் இந்த நிலைமை என்று செங்கோடன் ஆன்மா வடிவில் அலறினான். ஆனால் யாரும் அவனை கவனிக்கவில்லை. அப்போது இருவர் பேசிக்கொண்டு செல்லதை கேட்டான். அந்த பாவி செங்கோடன் பேராசையால் முத்துப்பொறியின் மீது போர் தொடுத்தான். நாம் ஜெயித்தோம், உண்மைதான். அங்கிருந்து நிறைய தங்கம் கொண்டு வந்தோம். ஆனால் அந்த போரில் நமது உழவர்கள் பலர் இறந்தார்கள். விவசாயம் செய்ய ஆள் இல்லை. முத்துப்புரி மக்கள் கோபத்தில் நமது அணைகளை உடைத்து விஷம் கலந்தார்கள். நிலம் பாழானது. கொண்டு வந்த தங்கம் எல்லாம் போரின் கடனுக்கே சரியாகிவிட்டது. இப்போது உணவின்றி சாகிறோம். அந்த மன்னன் ஒழிந்தால்தான் நமக்கு விமோசனம் என்று ஒரு எட்டுருவன் சாபமிட்டான். செங்கோடன் அதிர்ந்து போனான். நான் வெற்றி பெற்றேன் என்று நினைத்தேன். ஆனால்
இதுவா வெற்றி? என் மக்கள் என்னை வெறுக்கிறார்களா? என் நாடு சுடுகாடாக மாறிவிட்டதா? அவனது நெஞ்சு படபடத்தது. அவன் கண்ட காட்சி அவனது ஆணவத்தை சுக்கு நூறாக உடைத்தது. திடீரென்று அந்த மணி மீண்டும் ஒலித்தது. காட்சி மறைந்தது. இளவரசன் செங்கோடன் மீண்டும் அரண்மனை அறைக்கு திரும்பினான். அவன் உடல் வியர்த்திருந்தது. மூச்சு வாங்கினான். என்ன இளவரசே, என்ன கண்டாய் என்று முனிவர் கேட்டார். அது ஒரு கெட்ட கனவு என்று உளறினான் செங்கோடன். நான் அதை நம்பவில்லை. அது என் பயத்தின் வெளிப்பாடு. முனிவர் சிரித்தார். சரி, எதிர்காலம் உனக்கு பிடிக்கவில்லை. கடந்த காலத்தை பார்க்க விரும்புகிறாயா? முத்துபுரிக்கும் நமக்கும் உள்ள உறவின் ஆழத்தை அறிய விரும்புகிறாயா? இந்த மணியை அடித்து 50 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததை நினை என்றார். செங்கோடன் அரை மனதுடன் மணியை மீண்டும் அடித்தான். மீண்டும் ஒரு சுழற்சி. இம்முறை அவன் ஒரு நதிக்கரையில் நின்றிருந்தான். அது காவிரியின் கரை. ஆனால் அன்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. பெரும் பிரளயம் போல மழை பெய்து கொண்டிருந்தது. அங்கே 2 இளைஞர்கள் மணல் மூட்டைகளை தூக்கிப் போட்டு கரையை பலப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் செங்கோடனின் தாத்தா, மன்னர் அருள்மொழியின் தந்தை. இன்னொருவன் முத்துபுரியின் தற்போதைய மன்னனின் தந்தை. செங்கோடனின் தாத்தா வெள்ளத்தில் கால் இடறி ஆற்றில் விழுந்தார். காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டார். அப்போது முத்துபுரி இளவரசன் சற்றும் யோசிக்காமல் ஆற்று வெள்ளத்தில் குதித்து தன் உயிரை பணயம் வைத்து செங்கோடனின் தாத்தாவை காப்பாற்றினான். இருவரும் கரையேறியதும் செங்கோடனின் தாத்தா கண் கலங்கினார். நண்பனே, இன்று நீ என் உயிரை காப்பாற்றினாய். இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? என் வம்சமே உனக்கு கடமைப்பட்டுள்ளது. இனி செண்பகபுரியும் முத்துபுரியும் வேறு வேறு நாடுகள் அல்ல. நாம் சகோதரர்கள். என் சந்ததியினர் எக்காலத்திலும் உன் நாட்டின் மீது வாள் உயர்த்த மாட்டார்கள். இது என் சத்தியம் என்று உறுதியளித்தார். இதை பார்த்த செங்கோடனின் கண்கள் பனித்தன. என் தாத்தா கொடுத்த வாக்கை நான் மீற இருந்தேனா? என் உயிரை கொடுத்த வம்சத்தையா நான் அழிக்க நினைத்தேன் என்ற குற்ற உணர்ச்சி அவனை தாக்கியது. மணி மீண்டும் ஒலித்தது. நிகழ்காலம் திரும்பியது. செங்கோடன் இப்போது அமைதியாக இருந்தான். அவனது கோபம் மறைந்து குழப்பம் மேலோங்கியது. முனிவரே, நான் கண்டது உண்மையா? என் தாத்தா இப்படி ஒரு சத்தியம் செய்தாரா என்று கேட்டான். மன்னர் அருள்மொழி குறுக்கிட்டார். ஆம் மகனே, அதைச் சொல்லத்தான் நான் முயன்றேன். ஆனால் நீ கேட்கும் மனநிலையில் இல்லை. அந்த சத்தியத்தின் மேல்தான் நமது தர்மம் இருக்கிறது. செங்கோடன் தலை குனிந்தான். ஆனால் முனிவரே, வலிமைதானே உலகம். நான் போரிடாவிட்டால் வேறு யாராவது நம்மை ஆக்கிரமிக்க மாட்டார்களா? அமைதி என்பது பலவீனம் இல்லையா? முனிவர் புன்னகையுடன், இளவரசே, உனக்கு இன்னும் ஒரு காட்சி பாக்கி இருக்கிறது. இதுவே இறுதியானது. இந்த மணியை அடித்து 1000 ஆண்டுகள் கழித்து உலகம் எப்படி இருக்கும் என்று பார். எது நிலைத்து நிற்கிறது என்று பார் என்றார். செங்கோடன் 3வது முறையாக மணியை அடித்தான். இம்முறை காட்சி மிகவும் வித்தியாசமாக இருந்தது. செண்பகபுரி இப்போது இல்லை. பெரிய பெரிய கட்டிடங்கள், விசித்திரமான வாகனங்கள், நவீன உலகம். ஆனால் அவனுக்கு அது புரியாத விசித்திரம் எங்கும் இருந்தன. அவன் ஒரு பெரிய பூங்காவிற்கு வந்தான். அங்கே ஒரு சிலை வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் அந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். செங்கோடன் ஆவலுடன் அருகில் சென்று பார்த்தான். அது ஒரு மாவீரனின் சிலை அல்ல. கையில் வாள் ஏந்திய சிலை அல்ல. அது ஒரு அமைதியான மன்னனின் சிலை. கையில் ஓலைச்சுவடியும் முகத்தில் கருணையும் கொண்ட சிலை. கீழே கல்வெட்டில் எழுதியிருந்தது, அறநெறி காத்து போரை தவிர்த்து மக்களுக்காக வாழ்ந்த மாமன்னர் அருள்மொழிவர்மன். இவர் அமைதியால் உலகை வென்றவர். அருகில் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தார். மாணவர்களே, அந்த காலத்தில் பல மன்னர்கள் போரிட்டார்கள். பல நாடுகளை அழித்தார்கள். அவர்களை வரலாறு மறந்துவிட்டது, அல்லது அவர்களை கொடுங்கோலர்கள் என்று வரலாறு பழித்தது. ஆனால் மன்னர் அருள்மொழிவர்மன் தன் மகளின் ஆசையை திருத்தி முத்துபுரியோடு நட்பு பாராட்டி பெரும் அழிவை தடுத்தார். அதனால்தான் இன்றும் அவரை தெய்வமாக வணங்குகிறோம் என்று கூறினார். செங்கோடன் அதிர்ந்து போனான். நான் நினைத்த வீரம் போர்கள் எல்லாம் காலப்போக்கில் மண்மூடி போய்விட்டன. ஆனால் என் தந்தை காட்டிய அறம் மட்டுமே 1000 ஆண்டுகள் தாண்டியும் வாழ்கிறது. மக்கள் அன்புள்ளவர்களைத்தான் நினைவில் கொள்கிறார்கள், ஆள்பவர்களை அல்ல என்பதை அவன் ஆணித்தரமாக உணர்ந்தான். மணி ஒலி நின்றது. செங்கோடன் நிகழ்காலத்திற்கு வந்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் நேராகச் சென்று தன் தந்தை மன்னர் அருள்மொழிவர்மனின் காலில் விழுந்தான்.
தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பெரிய தவறு செய்ய இருந்தேன். பேராசையும் போதை தரும் வெற்றியும் என் கண்களை மறைத்துவிட்டன. இந்த மணி எனக்கு காட்டிய காட்சிகள் என் அகக்கண்ணை திறந்துவிட்டன. எதிர்காலம் போர் வெற்றியை கொடுத்தாலும் அது அழிவையே பரிசாகத் தரும் என்பதை உணர்ந்தேன். கடந்த காலம் நன்றி மறப்பது எத்துணை பெரிய பாவம் என்பதை கண்டேன். காலத்தின் தீர்ப்பு. உண்மையான புகழ் என்பது நாடுகளை பிடிப்பதில் இல்லை, மக்களின் மனதை பிடிப்பதில் உள்ளது என்பதை அறிந்தேன். இனி நான் முத்துபுரியின் மீது போர் தொடுக்க மாட்டேன். என் வாழ் இனி அநியாயத்தை எதிர்க்க மட்டுமே பயன்படும், ஆக்கிரமிக்க பயன்படாது என்று உறுதிமொழி அளித்தான். மன்னர் அருள்மொழிவர்மன் ஆனந்த கண்ணீருடன் மகனை தூக்கி அணைத்துக் கொண்டார். மகனே, இன்று நீ உண்மையான வீரனாகிவிட்டாய். தன் மனதை வெல்பவனே உலகின் சிறந்த வீரம் என்றார். நமது முன்னோர்களின் நட்பை மீண்டும் புதுப்பிப்போம். நமது இரு நாட்டு மக்களும் பண்டமாற்று முறையில் வணிகம் செய்வோம். உங்கள் நாட்டு நவரத்தினங்களுக்கு ஈடாக எங்கள் நாட்டு நெல்லையும் கரும்பையும் தருகிறோம் என்று செய்தி அனுப்பப்பட்டது. முத்துபுரி மன்னர் மகிழ்ந்து போனார். இரு நாடுகளும் ஒன்றிணைந்தன. போர் செலவுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் கல்விக்கூடங்கள் கட்டவும் அணைகள் கட்டவும் பயன்படுத்தப்பட்டது. செண்பகபுரி முன்பை விட பன்மடங்கு செழிப்படைந்தது. செங்கோடன் பிற்காலத்தில் ஒரு சிறந்த மன்னனாக ஆட்சி செய்தான். அவன் பெயர் அறம் வளர்த்த செங்கோடன் என்று வரலாற்றில் நிலைத்தது. நீதி. அந்த காலத்தை கடக்கும் மணனி பின்னர் என்னவானது என்று யாருக்கும் தெரியாது. முனிவர் அதை எங்கோ ஒரு குகையில் மறைத்து வைத்திருக்கலாம், அல்லது அது தேவலோகம் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த கததை இன்றும் கிராமங்களில் ஆலமரத்தடியில் அமர்ந்து பெரியவர்கள் சொல்ல கேட்கலாம். இதிலிருந்து நாம் கற்கும் பாடம் என்னவென்றால், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் விதையைப் போன்றது. அது எதிர்காலத்தில் என்ன மரமாக வளரும், என்ன கனியை தரும் என்பதை சிந்தித்தே செயல்பட வேண்டும். பேராசையால் பெறும் வெற்றி நிலைக்காது. அறத்தால் பெறும் அமைதியே காலத்தை வென்று நிற்கும்.